நமஸ்காரம். உபாகர்மா அன்னைக்கு, அதாவது ஆவணி ஆவட்டம் அன்னைக்கு காலங்காத்தால எல்லாரும் எழுந்து பல் தேய்ச்சி எல்லாரும் சிரஸ்நானம், அதாவது தலை குளிச்சு, முக்கியமாக குளிச்சுட்டு கையோட எல்லாரும் நெத்திக்கு இட்டுண்டு சந்தியாவந்தனம் பண்ண வேண்டியது. முக்கியமாக பிரம்மச்சாரிகள் எல்லாம் அவசியம் சமிதாதானம் தெரியும், இல்லைனா உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா சமிதாதானம் பண்ண வேண்டியது. கிரகஸ்தாலுக்கு ஔபாசனம் சொல்லியிருக்கு, ஔபாசனம் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஔபாசனம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு முக்கியமாக கையோட மாத்தியானிகத்தையும் பண்ணிட வேண்டியது. மாத்தியானிகம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ இந்த காமோகாரிஷி ஜபம் அதுலேருந்து ஆரம்பிக்கப்படும். அதுலேருந்து நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா தல ஆவணி ஆவட்டம் உள்ள குழந்தைகள், அதாவது இந்த வருஷம் பூனல் போட்ட குழந்தைகளுக்கு காமோகாரிஷி ஜபம் கிடையாது. அதனால் அவா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த தலாவணி ஆவட்டம் உள்ள குழந்தைகள் டைரக்டாக பிரம்ம யஜ்ஞத்திலேருந்து தொடங்கிக்க வேண்டியது. ராம் ராம். கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். பண்டரிநாத் மகாராஜ் கி ஜெய். எல்லாருக்கும் நமஸ்காரம். ராம் ராம். ஸ்வாகதம். இந்த வீடியோவாக விட்டது இந்த வருஷம் வரக்கூடிய யஜுர்வேத உபாகர்மா, அதாவது ஆவணி ஆவிட்டம் எப்படி பண்ணணுங்கிறத பற்றி இந்த வீடியோ மூலியமாக நான் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஒரு உசந்த முறையில் பண்ணி வைக்க போகிறேன். இதை பார்த்து பண்ணுறதுனால நீங்கள் எல்லோரும் உங்கள் ஆற்றுல இருந்தபடியே உங்களுடைய ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு டயத்தில் நீங்கள் எல்லோரும் இதை பார்த்து பண்ணுறதுக்கு ரொம்ப உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், சுலபமாகவும் இருக்கும். முக்கியமாக நம்மளுடைய எல்லா வீடியோலையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு பூஜை, எந்த ஒரு கர்மா, ஆவணி ஆவட்டமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அதை அவள் ஆற்று வாத்தியார் ஆற்றுக்கு கூப்பிட்டு பண்ணுறதுங்கிறது தான் உத்தமமான ஒரு பலன். ரெண்டாவது, இது மாதிரி உபாகர்மா அப்படிங்கும் பொழுது அவள் ஆற்று வாத்தியார் இல்லைனா அந்த ஏரியாலேயே உள்ள வாத்தியார் ஒரு கோவில்லையோ இல்லைனா ஒரு கல்யாண மண்டபத்திலையோ இல்லைனா வேறு ஏதாவது பஜனை சமாஜங்கள்லையோ பண்ணி வைப்பா. அது மாதிரி பண்ணி வைக்கும்பொழுது அங்கே போய் கலந்துண்டு, அதுலேயும் முக்கியமாக எது ஹோமம் உள்ள ஒரு பேட்சோ அதில் போய் கலந்துண்டு அதில் பண்ணுறதுங்கிறது தான் உத்தமமான ஒரு விஷயம். அதாவது நிறையா பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்கிட்ட என்ன சொல்கிறான் அப்படின்னா, நாங்கள் வாத்தியார் ஹாலில் போட்டு வைக்கிறார், கோவிலில் போட்டு வைக்கிறார், நாங்கள் போகிறோம், ரொம்ப கூட்டமாக இருக்குது, சம்டைம்ஸ் வாத்தியார் சொல்கிறது தெரியல, இல்லைனா ஒரு சில வாத்தியார் கொஞ்சம் ரொம்ப வேகமாக பண்ணி வைக்கிறா, அந்த மந்திரங்கள் எங்கள் வாயில் நுழையல, இல்லைனா மந்திரங்கள் சரியாக கேட்கலை, எங்களால் கான்சன்ட்ரேஷனாக பண்ண முடியல, அது ரொம்ப முன்ன பின்ன இருக்குன்னு சொல்லி வருத்தமான விஷயங்கள்லாம் சொல்கிறா. வாஸ்தவம் தான். ஆனால் நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் மந்திரம் சரியாக சொன்னாலும் சரி, இல்லைனா வாத்தியார் ஒரு வேளை வேகமாக சொன்னாலும் சரி, நீங்கள் அங்கே போய் அங்கே ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்தாலே உங்களுக்கு அந்த பூர்ணமான ஒரு பலன் கிடச்சிடுறது. அதாவது நீங்கள் சொல்கிறீங்களோ இல்லையோ, காதால் கேட்கலனாலும் கண்ணால் நம்ம பார்க்குறோம். அதனாலேயே அந்த கர்மா உங்களுக்கு சாஃபல்யமாயிடுறது. அதனால் யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அவெல்லாம் அவசியம், முடியுமோ கிடையாது, எல்லாருமே யார் யாருக்கெல்லாம் முடியுமோ அவள் அத்தனை பேரும் அவள் ஆற்று வாத்தியார் உபாகர்மா பண்ணி வைக்கிறார் அப்படின்னா அதிலேயே கலந்துக்கிறது அதுதான் உத்தமம். அதை தான் நானும் ஆசைப்படுறேன். இந்த வீடியோ நம்ம எதுக்கு எடுத்திருக்கோம், யாருக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா, ரொம்ப சிரமம், ஆற்றுலேருந்து நகரவே முடியாது, ஆற்றுலேருந்து வெளில போக முடியாது, கீழே உட்கார முடியாது. ரெண்டாவது, நிறைய பேர் ஃபாரினில் இருப்பாள். அந்த ஃபாரினில் அவள் இருக்கக்கூடிய இடத்துல வாத்தியார் அவைலபிளாக இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நாங்கள் கோவிலுக்கு போகணும். இல்லை அப்படின்னா இந்தியாவிலேயே நிறைய பேர் ரொம்ப ஏர்லியாக நாங்கள் பூஜைக்கு அந்த ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படிங்கிறவா மட்டும் இந்த வீடியோவை உபயோகப்படுத்திக்கோங்க. முக்கால்வாசி மேக்ஸிமம் எல்லோரும் ஆஃப்லைனில் போய் பண்ணுறதுக்கே நீங்கள் பழகுங்கோ. அதாவது நிறைய பேர் எப்படின்னா, இந்த உபாகர்மாவாக இருக்கட்டும், நிறையா விஷயங்கள் சத்யா வாத்தியார் வீடியோ வரும், இல்லைனா வேறு யாராவது ஒரு சில வாத்தியாருடைய வீடியோ வரும். அதை பார்த்து அழகாக ப்ளக் அண்ட் ப்ளேவாக ஒரு பெரிய ஸ்க்ரீனில் உட்காந்து நம்ம சர்வ சுலபமாக அழகாக ஏசியை போட்டுண்டு, ஃபேனை போட்டுண்டு, இல்லைனா காதில் ஹெட்செட்டை சொருகிண்டு நம்ம ஃப்ளெக்சிபிளாக பண்ணிட்டு போயிடலாமேன்னு நினைக்கிறா. ஆனால் அது மாதிரி பண்ண வேண்டாம். அது அவ்வளோ உத்தமம் கிடையாது. இது நம்மளுக்கு ஒரு இதுதான், ஒரு கடைசி பட்சம், அதம பட்சம் தான், கடைசி ஆப்ஷன் தான் இது. அதனால் அதன்படி பண்ணிக்க வேண்டியது. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி யாரும் சொல்லலைங்கிற அது விஷயம் கிடையாது. பட் ஒரு சில விஷயங்கள்லாம் இந்த ஒரு இதிகாச புராணங்களாக இருக்கட்டும்,
வேதங்களாக இருக்கட்டும், நீங்கள் அட்டன் பண்ணி அது உங்கள் காதில் சரியாக கேட்கல, இல்லைன்னா தப்பாக சொன்னால் கூட கடைசியில் இந்த காயேன வாச்சான்னு ஒன்று பண்ணுறோம். அது பண்ணுறதுனாலேயே உங்களுடைய மிஸ்டேக்ஸ் எல்லாமே சரியாயிடுறது. என்ன மனசு நமக்கு அதை கேட்க மாட்டேங்குது, நம்ம சரியாக சொன்னோமோ இல்லையோ அப்படிங்க. அது ஒரே ஒரு சிரமம் தான். மற்றபடி உங்களுக்கு 100 மார்க் உண்டு வெளியில் போய் பண்ணுறதுனால. ஸோ அதன்படி நீங்கள் எல்லோரும் பார்த்து இந்த இதை வந்து பண்ணிக்க வேண்டியது. முக்கியமாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உபாகர்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன வஸ்துக்கள்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் ஒரு ஸ்க்ரீனில் காமிச்சு விட்றேன். இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த உபாகர்மாவை ஆரம்பிச்சுட்டேல் அப்படின்னா ரொம்ப சர்வ சுலபமாக இருக்கும். உபாகர்மா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சபாத்திரம், அப்புறம் சொம்புல ஜலம் தர்ப்பணத்துக்கு, ரிஷி தர்ப்பணம், காண்ட ரிஷி, பிரம்மயஜ்யம் அதுக்கெல்லாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தாம்பாலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவித்திரம், அதுக்கப்புறம் தர்பை வந்து நிறையாவே வச்சுக்கோங்க. கம்மியாக இருந்தது அப்படின்னா தர்பை இல்லாத பட்சத்தில் நீங்கள் அக்ஷதையும் யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மங்கள அக்ஷதை, ஒரு கிண்ணத்தில் வந்து மங்கள அக்ஷதை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு எள்ளு, இது காண்ட ரிஷி தர்ப்பணத்துக்கு அப்பா உள்ளவா அப்பா இல்லாதவா எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் அதே மாதிரி காண்ட ரிஷி தர்ப்பணத்துக்கு வந்து வெள்ளை அக்ஷதை, பச்சை அரிசி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூனல், உங்களுக்கு 1 பூனலோ 2 பூனலோ 3 பூனல் எப்படியோ அது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலைப்பாக்கு பழம், அப்புறம் வந்து காயின்ஸு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிறதுக்கு ஆசனம். இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு நீங்கள் எல்லாரும் ஆரம்பிச்சில் அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் சௌரியமாக இருக்கும். உபாகர்மாவுக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுருப்பேன். ஸோ மேற்கொண்டு நம்ம உபாகர்மாவை ஆரம்பிக்கலாம். இந்த உபாகர்மா வீடியோவில் நம்ம என்னென்ன பண்ண போகிறோங்கிறத சொல்லிடுறேன். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உபாகர்மாவில் ஆரம்பமே காமோகார்ஷி ஜபம் அப்படின்னு சொல்லக்கூடிய காமோகார்ஷி ஜபத்தை நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம யஜ்யம், அதாவது ஆபஸ்தம்ப பிரம்ம யஜ்யம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் மகாசங்கல்பத்தில் அதில் சின்ன சின்ன அர்த்தங்கள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் வீடியோவில், அதை வந்து அப்படியே பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நான மந்திரம், புரோக்ஷண மந்திரம் அப்படின்னு சொல்லுவாள். அதாவது நதிக்கரை இல்லைனா ஏதாவது வந்து சமுத்திரம், இது மாதிரி ஒரு சில இடங்களில் பண்ணும்பொழுது இந்த மகாசங்கல்பத்தை பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணுவாள். ஸோ அது வந்து நம்ம ஆற்றுல பண்ணுறதுனால ஆற்றுல ஸ்நானம் பண்ணுறதுனா பண்ணிட்டு திரும்பி கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா புரோக்ஷண ரூபமாக உத்தரநிலை ஜலத்தை ஆப்போஹிட்டாமயோபவ மாதிரி பண்ணிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் ஸ்நானம் ஆனதுக்கப்புறமா யஜ்ஞோபவீத தாரணம், அதாவது யஜ்ஞோபவீத தாரணம் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காண்ட ரிஷி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய காண்ட ரிஷி தர்ப்பணத்தை நம்ம பண்ணுறோம். கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா உசந்த முறையில் வேதாரம்பம். நம்மளுடைய உபாகர்மாலேயே என்ன ஹைலைட்டு அப்படின்னா வேதாரம்பம். அதாவது இந்த அளவுக்கு லென்த்தியாக வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு வேதாரம்பம் யாரும் பண்ணி வச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா வேதாரம்பம்னா அந்த உபாகர்மாவில் அன்றைய தினம் என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்லணுமோ அத்தனை மந்திரத்தையும் நம்ம கவர் பண்ணுறோம் இந்த வீடியோவில். போன வருஷமும் நம்ம பண்ணிடணும், இந்த வருஷமும் நம்ம இது மாதிரி பண்ணுறோம். ஸோ அதன்படி எல்லோரும் பார்த்து பண்ணிக்க வேண்டியது. முக்கியமாக நான் உங்கள் எல்லார்ட்டையும் ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த உபாகர்மா பண்ணும்பொழுது தயவு செஞ்சு யாரும் அவசரப்படாதீங்க. அதாவது உங்களுக்கு அவகாசம் இருந்தால் நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து பண்ணுங்க. அவகாசம் இல்லை அப்படின்னா இந்த வீடியோ செக்ஷனுக்கே வர வேண்டாம். என்ன காரணம்னா எல்லோரும் ஷார்ட் வெர்ஷன் ஒரு 15 மினிட்ஸில் நமக்கு உபாகர்மா கிடைக்குமா, இல்லைன்னா ஒரு 1 ஹவரில் கிடைக்குமாங்கிற. அதாவது வருஷத்தில் ஒரு தடவை நம்ம பண்ணுறோம், அதை ஸ்ரத்தையாக பக்தியாக பண்ணணும். பகவான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்கான். எவ்வளவோ டயத்தை நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். இந்த உபாகர்மா அன்றைக்காவது வருஷத்தில் ஒரு தடவை நம்ம 6 மணிக்கு ஆஃபீஸ் போனோன்னா தப்பே கிடையாது, 4 மணிக்கு நீங்கள் ஆரம்பிங்க. ஆனால் பூர்ணமாக ஒரு 2 மணி நேரத்தில் ஒதுக்கி வச்சுடுங்க. உபாகர்மா வீடியோ சத்யாவாத்தியாரோட வீடியோ வந்துடுது அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கான்ஃபிடெண்ட்டாக ஒரு 2 மணி நேரம் ஒதுக்கி வச்சுடுங்க. ஸ்ரத்தையாக எல்லோரும் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக வேணும் அப்படின்னா ஒரு சில பேருக்கு தெரியும் அந்த ஸ்பீடு பண்ணலாம், வீடியோவை வந்து ஸ்பீட் பண்ணி கூட பண்ணலாம். நீங்கள் அப்படி உங்களால் முடியும், அந்த ஸ்பீடுக்கு உங்களால் சொல்ல முடியும்னா நீங்கள் பண்ணணும். இல்லை நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறீங்க அப்படின்னா அதை ஸ்லோவும் பண்ணலாம். ஸோ செட்டிங்ஸு நிறையா இருக்குது. இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியில் நம்ம இங்கே பூமியில் இருந்தபடியே வந்து வைகுண்டத்துக்கு போகலாமல் இருக்கு, அவ்வளோ டெக்னாலஜி வந்திருக்கு. ஸோ அதன்படி எல்லோரும் இந்த வீடியோவை பார்த்து அனுசரித்து பண்ண வேண்டியது. ஸோ மேற்கொண்டு நம்ம உபாகர்மாவை தொடங்கிக்கலாம். உபாகர்மாவுக்கு தேவையான வஸ்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுருப்பேன். மேற்கொண்டு நம்ம எஜுர் உபாகர்மாவில் முதல்ல காமோகாரிஷி ஜபம் அதுலேருந்து ஆரம்பம். எல்லாரும் பஞ்சபாத்திர உத்தரணி, தாம்பாலம், பவித்திரம், தர்பை, அக்ஷதை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பேன். முதல்ல ஆச்சமனத்திலேருந்து ஆரம்பம். எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிட்டுருங்கோ. இந்த வீடியோவில் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் உட்காந்துன்றபடியே நான் உங்களுக்கு காமிப்பேன். ஸோ அதன்படி நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டியது. எல்லோரும் நான் சொல்லக்கூடிய அந்த கமெண்ட்
நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மனசில் வாங்கிண்டு எல்லாரும் அதன்படி பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிட்டு இருக்கோம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. அப்போபஸ்பிருஷ்ய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் மெதுவாக இந்த பவித்திரத்தை தாரணம் பண்ணிட்டுருங்கோ. ஓம் பவித்திரத்தை கையில் போட்டுருங்கோ. ஓம் ரித்யாஸ்மஹவ்யேர் நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேஜன்னோஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தகந்தः சதம் ஜீவேம சரதஸ்ஸ வீராः தீர்காயுஷ்யமஸ்து. எல்லாரும் பவித்திரத்தை போட்டுருப்பேன். மேற்கொண்டு எல்லாரும் உங்கள்கிட்ட தர்பம் நிறையா இருக்குது அப்படின்னா இப்போ தர்பம் எடுத்துக்கோங்க. தர்ப சும்மா 4-5 தான் இருக்குது அப்படின்னா அக்ஷதை எடுத்துக்கோங்க. எப்படி வேணாலும் எல்லாரும் தர்பை இருக்குங்கிற பட்சத்தில் ஒரு 2 தர்பையை காலுக்கு போட்டுருங்கோ. ஓம் தர்பேஷ்வாசீனஹா காலுக்கு போட்டுட்டு ஒரு உத்தர்ணி ஜலத்தை எடுத்து கையலமின்றுங்கோ. அப்போ ஓபஸ்பிருஷ்ய மறுபடியும் இன்னொரு 2 தர்பை இருக்குது அப்படின்னா அதை எடுத்து உங்களுடைய பவித்திரத்தை கூட மடக்கின்றுங்கோ. எல்லாரும் தர்பாந்தாரயமானஹா பவித்திரத்தை மடக்கின்றேலா, பவித்திரத்தை மடக்கின்றோ. எல்லாரும் 2 மங்கள அக்ஷதை மஞ்சள் அக்ஷதை அதை எடுத்துக்கோங்க. எல்லாரும் கணேச வந்தனம் பண்ணிட்டுருங்கோ. எல்லாருக்கும் கணேச மந்திரம் தெரியும், அதனால் எல்லாரும் பண்ணிட்டுருங்கோ. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாதேத் சர்வ விக்னோபசாந்ததே. பிராணாயாம மந்திரங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் பிராணாயாமம் பண்ணிட்டுருங்கோ. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் தத்சத். ஓமாபஹ ஜோதி ரசா அமிர்தம் பிரம்மா புர்புவஸ்வரோம். ஓம் ஓம் ஓம். எல்லாரும் வலது காத்து தொட்டுருங்கோ. எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டுருங்கோ. மமூபாத்த சமஸ்த துரித க்ஷகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். இப்போது ஸ்ரீ வைஷ்ணவல் அதாவது ஐயங்கார் அவாலாம் சொல்லிட்டு இருக்கோம். பகவத் ஆக்ஞயா பகவத் கைங்கர்யம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம். இப்போ வைஷ்ணவால் ஸ்மார்த்தால் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். சுபே சோபனே முகூர்த்தே அத்ய பிரம்மணः த்விதீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதி தமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः தக்ஷிணே பார்ஷ்வே ஷகாப்தே अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादि षष्ठी संवत्सराणां मध्ये पराभव नाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्दश्याम् उपरि पौर्णमास्यां शुभतिथौ वासरः गुरुवासर युक्तायां श्रविष्ठा नक्षत्र युक्तायां शोभन नामयोग वनिज करण युक्तायां एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां वर्तमानायां पौर्णमास्यां शुभतिथौ श्री परमेश्वर प्रीत्यर्थम श्रीमन्नारायण प्रीत्यर्थम तैष्यां पौर्णमास्यां अध्याय उत्सर्जन अकरण प्रागश्चित्तार्थं यथाशक्ति संख्यया कामोकारशीत् मन्युरकारशीत् इति महामंत्र जपम करिष्ये. எல்லாரும் கையில் இருக்கக்கூடிய அக்ஷதை தர்பை எல்லாத்தையும் உங்களுடைய ஓரமாக இடது பக்கம் லெஃப்ட் சைடு போட்டுடுங்கோ. எல்லாரும் ஒரு உத்தரணி ஜலத்தை எடுத்து கையாளமின்றுங்கோ. மேற்கொண்டு எல்லாரும் காமோகார்ஷித் ஜபம் பண்ண போகிறோம். காமோகார்ஷித் ஜபம் ஒரு பெரிய ஒரு மந்திரமும் உண்டு. காமோகார்ஷின் நமோ நமஹ, காமோகார்ஷின் காமக்கரோதி நாகங்கரோமின்னு. அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை பண்ணலாம். அது யதாசக்தின்னு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு 108 இல்லைனா எவ்வளோ அவகாசம் இருக்கோ அத்தனை ஜபம் நீங்கள் எல்லோரும் 32 64 108 இல்லைனா 1008க்கு அவகாசம் இருந்தால் கூட 1008 பண்ணலாம்.
முக்கியமாக அந்த மந்திரம் ஃபுல்லாக தெரியாது அப்படின்னா இதை வந்து சொல்லிக்க வேண்டியது. காமோ கார்ஷேன் மன்யர கார்ஷேன் நமோ நமஹா, காமோ கார்ஷேன் மன்யர கார்ஷேன் நமோ நமஹா. இதை வந்து அப்படியே ஒரு 108, 32, 64, 108 இது எத்தனையோ அத்தனை அவகாசத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் ஜபம் பண்ண வேண்டியது. கை கூப்பிட்டு எல்லாரும் கவுண்ட் பண்ணிட்டு அப்படியே எல்லாரும் நான் ஒரு 3 தடவை சொல்லித்தரேன். ஸோ அதை அப்படியே ஜபம் பண்ணிக்கோங்க. காமோ கார்ஷீத் மன்யுர கார்ஷீத் நமோ நமஹா, காமோ கார்ஷீத் மன்யுர கார்ஷீத் நமோ நமஹா. இதை அப்படியே ஜபம் பண்ணிக்கோங்க. காமோ கார்ஷீன் மன்யுர கார்ஷீன் நமோ நமஹா இப்படியும் சொல்லலாம். காமோ கார்ஷீன் மன்யுர கார்ஷீன் நமோ நமஹா, காமோ கார்ஷீன் மன்யுர கார்ஷீன் நமோ நமஹா. இது மாதிரி ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை இப்போ பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஜபத்தை முடிச்சுட்டு எல்லாரும் இந்த வீடியோவை ப்ளே பண்ணிக்கோங்க. எல்லாரும் காமோகார்ஷி ஜபம் பண்ணியிருப்பேன். எல்லாரும் மெதுவாக உங்கள் கையில் இருக்கக்கூடிய பவித்திரம் அதை மெதுவாக உங்களுடைய வலது ரைட் இயர் காதுலேயோ இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஓரமாக ஒரு கிண்ணத்துலேயோ வச்சுடுங்க. வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டுருங்க. ஓம் அச்சுதாய நமஹா, ஓம் அனந்தாய நமஹா, ஓம் கோவிந்தாய நமஹா. அபௌபஸ்பிருஷ்ய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. முக்கியமாக இந்த காமோகார ஜபமே நிறைய பேருக்கு டவுட்டு. நாங்கள் வந்து ஹாலு இது மாதிரி கோவிலுங்கெல்லாம் வாத்தியார்கிட்ட போனால் யாரும் பண்ணுறது இல்லையான்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் ஆற்றுலேயே பண்ணிட்டு தான் அங்கே போயிட்டு இது எல்லாத்தையும் பண்ணணும். அது நிறைய பேருக்கு தெரியல. ஆனால் இந்த காமோகார ஜபமே எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சித்த சுத்தி, அதாவது மனசை வந்து ஒரு குரங்கு மாதிரி அது வந்து தாவிண்டே இருக்கும். இன்றைக்கி ஒரு பொருள் மேலே ஆசைப்படும், நாளைக்கு ஒரு பொருள், இது மாதிரி நம்மளுடைய மனசை மைண்டை வந்து நல்லா ஸ்டேபிலிட்டியாக ஆக்கிறதுக்காக இந்த காமோகார்ஷி ஜபம். அதாவது மனசுக்கு ஆசைகள்னால் பலவிதமான ஆசை, அதனால் அந்த ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு உண்டான ஒரு ஜபம். அதனால் இந்த வருஷத்தில் இதை கண்டிப்பாக பண்ணணும். அதனால் அதை பண்ணியிருக்கோம். ஸோ மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்ம யஜ்ஞம் பண்ண போகிறோம். பிரம்ம யஜ்ஞத்துக்கு பவித்திரம்லாம் வேண்டாம். அதனால் எல்லோரும் அப்படியே பவித்திரத்தை காதுலையோ இல்லைனா கிண்ணங்களையோ வச்சுருப்பேன். அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் பிரம்மயஜ்யம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு ஆச்சமனம் மறுபடியும் எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிட்டு இருக்கோம். ஓம் அச்சுதாய நமஹா, ஓம் அனந்தாய நமஹா, ஓம் கோவிந்தாய நமஹா. அபௌபஸ்பிருஷ்ய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் கணேச மந்தனம் சுக்லாம் வரதனம் பண்ணிட்டு இருக்கோம். சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாதேத் சர்வ விக்னோபசாந்ததே. பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கோம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுவஹ ஓம் மஹா ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் ஓம் ஆபஹ ஜோதி ரசஹ அமிர்தம் பிரம்ம புர்புவஸ்வரும் ஓம் ஓம் ஓம். எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்படி உட்காந்து லெஃப்ட் ரைட் சைடு கையை வச்சுட்டு எல்லாரும் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி பண்ணுங்க. மமோ பார்த்த समस्त दुरित क्षगद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम श्री वैष्णवा சொல்லிட்டுருக்கோம். ஸ்ரீமன் நாராயண प्रीत्यर्थम. இப்போ எல்லாரும் வைஷ்ணவால் ஸ்மார்த்தால் ஐயர் ஐயங்கார் எல்லாரும் சொல்லிட்டுருக்கோம். பிரம்ம யஜ்ஞம் கரிஷ்யே பிரம்ம யஜ்ஞேன யக்ஷ்யே வித்யுதசி வித்யமே பாப்மானம் ரிதாத் சத்யம் உபைமி. ஓம் பூஹு தத்சவிதுர்வரேண்யம் ஓம் புவஹ भर्गो देवस्य धीमहि ओगुं सुवः धियो यो नः प्रचोदयात्. ओं भूः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि ओं भुवः धियो यो नः प्रचोदयात्. ओगुं सुवः तत्सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. हरिः ओं हरिः ओं. इषे त्वाः ऊर्जे त्वाः वायवस्थ उपायवस्थ देवो वः सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे. हरिः ओं हरिः ओं. अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवं ऋत्विजं होतारं रत्नधातमं. हरिः ओं हरिः ओं. अग्न आयाहि वीतजेः गृणानः हव्यदातजे
निहोता सत्सि बर्हिषि हरिः ॐ शन्नो देवीः अभिष्टये आपो भवन्तु पीतयेः शंयोः अभिस्रवन्तु नः हरिः ॐ எல்லாரும் ஜலத்தெடுத்து கையால் மீண்டுருங்கோ. அப்போபஸ்பிருஷ்ய மறுபடியும் ஜலத்தெடுத்து உங்களை வந்து பிரதட்சணமாக இப்படி சுற்றின்றிருங்கோ. பூர்புவஸ்வஹ சத்யந்தபஹ ஸ்ரத்தாயாஹம் ஜுஹோமி. எல்லாரும் கை கூப்பிண்டு எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லின்றிருங்கோ. ஓம் நமோ பிரம்மணே நமோ அஸ்து அக்னஜேஹே நம பிருத்திவ்யை நம ஓஷதீभ्यः நமோ வாச்சே நமோ வாசஸ்பதகே நமோ விஷ்ணவே बृहते करोमि. ओम नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नजेः नमः पृथिव्यै नम ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि. ओम नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नजेः नमः पृथिव्यै नम ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि. वृष्टिरसि वृश्च मे पाप्मानं ऋतात् सत्यम् उपागां देवर्षि पितृतर्पणं கரிஷ்யே. எல்லாரும் ஜலத்தெடுத்து கையெல்லாம் இருக்கும். மேற்கொண்டு போதாயன பிரம்மயஜ்யம் பண்ண போகிறோம். ஸோ போதாயன பிரம்மயஜ்யத்தில் நிறையா தர்ப்பணங்கள் இருக்குது. அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்துலேயே சும்புல ஜலம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கோம். அப்பப்போ நான் வந்து பூனல் வந்து வலம், பூனல் மாலை, பூனல் இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அதன்படி நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, நான் சொல்லக்கூடிய கமெண்ட் அதெல்லாம் கேட்டு ஸ்ரத்தையாக எல்லாரும் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் மேற்கொண்டு முதல்ல தேவ தர்ப்பணம் நேராக தான். அதனால் நீங்கள் பூனலை பிடிச்சுண்டோ பூனலை பிடிக்காம எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ எல்லோரும் மேற்கொண்டு எல்லாரும் தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் மந்திரத்தை சொல்லிட்டுருங்கோ. பூனல் பலமாகவே இருக்கட்டும், ஜலத்தை நேராக விடணும். எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. அக்னிஹி பிரஜாபதிஹி சோமோ ருத்ரஹ அதிதிஹி ப்ரஹஸ்பதிஹி சர்ப்பாஹ இத்யேதானி பிராக்த்வாராணி दैवतानि स नक्षत्राणि सग्रहाणि सहोरात्राणि सुमुहूर्तानि तर्पयामि. वसूंश्च तर्पयामि. पित्रः अर्यमा भगः सविता त्वष्टा वायुः इन्द्राग्नि इत्येतानि दक्षिणद्वाराणि दैवतानि स नक्षत्राणि सग्रहाणि सहोरात्राणि सुमुहूर्तानि तर्पयामि. रुद्रांस्तर्पयामि. मित्र इन्द्र महापितरः आपः विश्वे देवाः ब्रह्म विष्णु इत्येतानि प्रत्यग्द्वाराणि दैवतानि स नक्षत्राणि सग्रहाणि सहोरात्राणि सुमुहूर्तानि तर्पयामि. आदित्यां तर्पयामि. वसवः वरुणः अज एकपात् अहिर्बुद्ध्यः पूषा अश्विनौ यमः इत्येतानि उदग्द्वाराणि दैवतानि स नक्षत्राणि सग्रहाणि सहोरात्राणि सुमुहूर्तानि तर्पयामि. साध्यांस्तर्पयामि. ब्रह्माणं तर्पयामि. प्रजापतिं तर्पयामि. परमेष्टिनं तर्पयामि. हिरण्यगर्भं तर्पयामि. चतुर्मुखं तर्पयामि. स्वयंभुवं तर्पयामि. ब्रह्मपार्षतान् तर्पयामि. ब्रह्मपार्षतीः तर्पयामि. अग्निं तर्पयामि. वायुं तर्पयामि. वरुणं तर्पयामि. सोमं तर्पयामि. सूर्यं तर्पयामि. चन्द्रमसं तर्पयामि. नक्षत्राणि तर्पयामि. ज्योतिगुंषि तर्पयामि.
सद्यो जातं तर्पयामि। ॐ भूः पुरुषं तर्पयामि। ॐ भुवः पुरुषं तर्पयामि। ॐ सुवः पुरुषं तर्पयामि। ॐ भूर्भुवस्सुवः पुरुषं तर्पयामि। ॐ भूस्तर्पयामि। ॐ भुवस्तर्पयामि। ॐ सुवस्तर्पयामि। ॐ महस्तर्पयामि। ॐ जनस्तर्पयामि। ॐ तपस्तर्पयामि। ॐ ॐ सत्यं तर्पयामि। भवं देवं तर्पयामि। सर्वं देवं तर्पयामि। ईशानदेवं तर्पयामि। पशुपतिं देवं तर्पयामि। रुद्रदेवं तर्पयामि। उग्रदेवं तर्पयामि। भीमदेवं तर्पयामि। महान्तं देवं तर्पयामि। भवस्य देवस्य पत्नीस्तर्पयामि। सर्वस्य देवस्य पत्नीस्तर्पयामि। ईशानस्य देवस्य पत्नीस्तर्पयामि। पशुपतेः देवस्य पत्नीः तर्पयामि। रुद्रस्य देवस्य पत्नीस्तर्पयामि। उग्रस्य देवस्य पत्नीस्तर्पयामि। भीमस्य देवस्य पत्नीस्तर्पयामि। महतो देवस्य पत्नीस्तर्पयामि। भवस्य देवस्य सुतं तर्पयामि। सर्वस्य देवस्य सुतं तर्पयामि। ईशानस्य देवस्य सुतं तर्पयामि। पशुपतेर्देवस्य सुतं तर्पयामि। रुद्रस्य देवस्य सुतं तर्पयामि। उग्रस्य देवस्य सुतं तर्पयामि। भीमस्य देवस्य सुतं तर्पयामि। महतो देवस्य सुतं तर्पयामि। रुद्रांस्तर्पयामि। रुद्रपार्षतान् तर्पयामि। रुद्रपार्षतीः तर्पयामि। शनकं तर्पयामि। सनन्तं तर्पयामि। सनातनं तर्पयामि। सनत्कुमारं तर्पयामि। स्कन्दं तर्पयामि। इन्द्रं तर्पयामि। षष्ठीं तर्पयामि। षण्मुखं तर्पयामि। विशाखं तर्पयामि। जयन्तं तर्पयामि। महासेनं तर्पयामि। स्कन्दपार्षतान् तर्पयामि। स्कन्दपार्षतीः तर्पयामि। विघ्नं तर्पयामि। विनायकं तर्पयामि। वीरं तर्पयामि। शूरं तर्पयामि। वरदं तर्पयामि। हस्तिमुखं तर्पयामि। एकदन्तं तर्पयामि। लम्बोदरं तर्पयामि। वक्रतुण्डं तर्पयामि। गणपतिं तर्पयामि। विघ्नपार्षतान् तर्पयामि। विघ्नपार्षतीः तर्पयामि। केशवं तर्पयामि। नारायणं तर्पयामि। माधवं तर्पयामि। गोविन्दं तर्पयामि। विष्णुं तर्पयामि। मधुसूदनं तर्पयामि। त्रिविक्रमं तर्पयामि। वामनं तर्पयामि। श्रीधरं तर्पयामि। ऋषिकेशं तर्पयामि। पद्मनाभं तर्पयामि। दामोदरं तर्पयामि। श्रीं देवीं तर्पयामि। ह्रीं देवीं तर्पयामि। पुष्टिं देवीं तर्पयामि। वैनदेयं तर्पयामि। कालं तर्पयामि। नीलं तर्पयामि। मृत्युं तर्पयामि। अंधकं तर्पयामि। यमं तर्पयामि। यमराजं तर्पयामि। धर्मं तर्पयामि। धर्मराजं तर्पयामि। चित्रं तर्पयामि।
चित्रगुप्तं तर्पयामि वैवस्वतं तर्पयामि वैवस्वत पार्षतान् तर्पयामि वैवस्वत पार्षतीः तर्पयामि विष्णुं तर्पयामि विष्णुपार्षतान् तर्पयामि विष्णुपार्षतीः तर्पयामि भरद्वाजं तर्पयामि गौतमं तर्पयामि अत्रिं तर्पयामि आङ्गीरसं तर्पयामि विद्यां तर्पयामि दुर्गां तर्पयामि ज्येष्ठां तर्पयामि श्रेष्ठां तर्पयामि दान्तवन्त्रीं तर्पयामि दान्तवन्त्री पार्षतान् तर्पयामि दान्तवन्त्री पार्षतीः தர்ப்பயாமி. எல்லாரும் மறுபடியும் பூனல் வந்து இப்போ மாலையாக போட்டுக்கோங்க. பூனல் உபவீதியாக இருந்ததையா, இப்போ வந்து மாலையாக, அதாவது நிவீத்தி. எல்லாரும் பூனல் வந்து நிவீத்தியாக போட்டுக்க வேண்டியது. இப்போ அடுத்தது ரிஷி தர்ப்பணம் பண்ண போகிறோம். அப்பப்போ பஞ்சபாத்திரத்தில் ஜலம் இருக்குது அப்படின்னா அப்பப்போ ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு இருக்கும்பொழுதே டக்குன்னு வீடியோ பாஸ் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு என்னடா வாத்தியார் ஓடுறாரு, நான் ஓடலை, நான் சாதாரணமாக தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் நான் சொல்கிறது என்னை ஸ்லோவாகவும் சொல்ல வைக்கலாம், ஃபாஸ்ட்டாகவும் சொல்ல வைக்கலாம், என்னை வாய் மூடவும் வைக்கலாம். இதெல்லாம் பண்ணலாம் யூடியூப்பில் வந்து என்னை பேசுகிறத நிறுத்தலாம், இல்லைனா நான் பேசுகிறத ஸ்கிப் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம். நிறையா ஆப்ஷன் இருக்கும். யாருக்காவது இது தெரியலனா அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இது சொன்னேன். அதனால் அந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு அப்பப்போ ஜலம் எடுத்துக்கோங்க, தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. எல்லோரும் அது மாதிரி பண்ணிக்க வேண்டியது. பூனல் வந்து எல்லோரும் மாலையாக போட்டுட்டேலாம். இப்போது கையில் கட்டை விரலில் மாட்டிண்டோ இல்லைனா மாட்டிக்காமையோ ஜலத்தை இப்படி விட்டு இந்த சுண்டு விரல் வழியாக, அதாவது இப்படி கரண்டி மாதிரி, கரண்டியில் எப்படி சாம்பார் ரசம்லாம் விட்றோம், அது மாதிரி சுண்டு விரல் வழியாக ஜலத்தை வந்து விட வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க, எல்லாரும் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ரிஷிம் தர்ப்பயாமி, மகரிஷிம் தர்ப்பயாமி, பரம ரிஷிஸ்தர்ப்பயாமி, தேவ ரிஷிஸ்தர்ப்பயாமி, பிரம்ம ரிஷிஸ்தர்ப்பயாமி, ராஜ ரிஷி தர்ப்பயாமி, வைஷ்ய ரிஷி தர்ப்பயாமி, சுத ரிஷி தர்ப்பயாமி, ஸ்ருத ரிஷி தர்ப்பயாமி, ஜன ரிஷி தர்ப்பயாமி, தப ரிஷி தர்ப்பயாமி, சத்ய ரிஷி தர்ப்பயாமி, காண்ட ரிஷி தர்ப்பயாமி, ரிஷிகாம்ஸ்தர்ப்பயாமி, ऋषिपत्नीस्तर्पयामि, ऋषिपुत्रांस्तर्पयामि, ऋषिपौत्रांस्तर्पयामि, कान्व बोधायनं तर्पयामि, आपस्तंभ सूत्रकारं तर्पयामि, सत्याषाढं हिरण्यकेशिनं तर्पयामि, वाजसनेयिनं तर्पयामि. இது வந்து உங்கள் வாயில் நுழையலையா மறுபடியும் சொல்லிக்கோங்க. வாஜ சனேயினம் தர்ப்பயாமி, யாக்ஞவல்க்யம் தர்ப்பயாமி, ஆஷ்வலாயன சௌனகம் தர்ப்பயாமி, வியாம்ஸ்தர்ப்பயாமி, வசிஷ்டம் தர்ப்பயாமி, பிரணவம் தர்ப்பயாமி, வியாஹிருதி தர்ப்பயாமி, सावित्रीं तर्पयामि, गायत्रीं तर्पयामि, छन्दागुंसी तर्पयामि, सदसस्पतिं तर्पयामि, ऋग्वेदं तर्पयामि, यजुर्वेदं तर्पयामि, सामवेदं तर्पयामि, अथर्ववेदं तर्पयामि, अथर्वाङ्गिरसः तर्पयामि, इतिहास पुराणानि तर्पयामि, सर्पदेव जनाः तर्पयामि, सर्वभूतानि तर्पयामि. இப்போ வந்து பூனல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தர்ப்பணத்தை வந்து அப்பா இல்லாதவா மட்டும் பண்ணிக்க வேண்டியது. அதாவது ஒரு சில சம்பிரதாயங்கள் உண்டு. இந்த பிரம்மயக்கியத்தில் வரக்கூடியது அப்பா இருக்கக்கூடியது, அப்பா இருக்கக்கூடியவா, அப்பா இல்லாதவா எல்லாருமே பண்ணணும்ட்டு இருக்குது. ஆனால் நம்ம சம்பிரதாயத்தில் வந்து அப்பா இருக்கக்கூடியவா இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக
ஆச்சமனம் பண்ணிக்கலாம்னு இருக்குது. ஸோ அதன்படி பண்ணிக்க வேண்டியது. அதனால் அப்பா இல்லாதவா எல்லோரும் பூர்ணமாக பிராச்சீனா வீதி ஃபுல்லாக வந்து பூர்ணமாக பிராச்சீனா வீதி போட்டுருங்கோ. மேற்கொண்டு ஜலத்தை வந்து இப்படி கட்டவரல் வழியாக அமாவாசை தர்ப்பணம் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி ஜலத்தை வந்து விட வேண்டியது. எல்லோரும் பூனல் இடம் பண்ணிட்டுருப்பேல், பஞ்சபாத்திரத்தில் ஜலம் வச்சுருப்பேல், ஃபுல் பண்ணிட்டுருப்பேல், எல்லோரும் தர்ப்பணம் பண்ணிக்கோங்க. எல்லோரும் சொல்லிக்கோங்க. பித்ருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, மாத்ரு ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. அம்மா இருக்கக்கூடியவா இதை சொல்ல வேண்டாம், நீங்கள் ஹோல்டு பண்ணுங்க. அம்மா இல்லாதவா மட்டும் சொல்லிக்கோங்க. மாத்ரு ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போது அம்மா இருக்கக்கூடியவா மட்டும் பண்ணிக்கோங்க, அம்மா இல்லாதவா ஹோல்டு பண்ணுங்க. அம்மா இருக்கக்கூடியவா மட்டும் இதை பண்ணிக்கோங்க. பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, பிதுः பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, பிதுः பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போது அம்மா இருக்கக்கூடியவா, அம்மா இல்லாதவா எல்லாரும் பண்ணிக்கோங்க. மாதா மகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, மாதுः பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, மாதுः பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, மாதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. உங்களுக்கு டவுட் வரலாம், 3 தடவையா இல்லை 1 தடவையா, வாத்தியார் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. இது வந்து 1 தடவை தான், புஸ்தகத்தில் 1 தடவை தான் போட்டிருக்கு. அதனால் ஆனால் ஒரு சில பேர் சம்பிரதாயத்தில் 3 தடவையும் பண்ணுறான். அதனால் இதில் 1 தடவை போட்டிருக்கு, 1 தடவையே பண்ணிக்கலாம். அப்பாடான்னு இருக்கா? ஓகே, சொல்லிக்கோங்க. கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ண. மாதுः பிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, மாதுः பிரபிதாமகான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, மாதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, மாதுः பிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, மாதுः பிரபிதாமகி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, ஆச்சார்யான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, ஆச்சாரிய பத்னி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, குருன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, குரு பத்னி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, சகீன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, சகி பத்னி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, ஞாதீன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, ஞாதி பத்னி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, அமாத்யான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, அமாத்ய பத்னி ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, சர்வான் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி, சர்வாஹ ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. இப்போ எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஊர்ஜம் வஹந்தீஹி அமிர்தம் घृतं पयः घृतं मधुपयः कीलालं परिसृतं स्वधास्त तर्पयत मे आचार्यादि वर्गद्वय பித்ருன்னு ஜலத்தை விட்டுருங்கோ. திருப்பியத 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 ஃபுல்லாக விட்டுருங்கோ. எல்லோரும் பூனல் வந்து நிவீதி, அதாவது பூனல் வந்து உபவீதி, அதாவது பூனல் வந்து பலம் பண்ணிக்கோங்க. பூனல் பலம் பண்ணிட்டு அந்த ஜலத்தை கொட்டிட்டு புதுசாக ஜலம் எடுத்து எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டு இருக்கோம். அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. அப்போபஸ்பிருஷ்ய கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. மேற்கொண்டு மகாசங்கல்பம் நம்ம எல்லாரும் ஆரம்பிக்க போகிறோம். மகாசங்கல்பம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்கள் காதில் இருக்கக்கூடிய, காதுலையோ இல்லைனா கிண்ணத்துலையோ இருக்கக்கூடிய அந்த பவித்திரத்தை எடுத்து எல்லாரும் தாரணம் பண்ணிட்டுருக்கோம். பவித்திரத்தை எல்லாரும் கையில் போட்டுண்டு ஒரு 2 தர்பை இருக்குது அப்படின்னா தர்பை, இல்லை அப்படின்னா 2 அக்ஷதை கூட எடுத்துக்கலாம். எல்லாரும் ஒரு 2 தர்பை எடுத்துக்கோங்க, காலுக்கு போட்டுருங்கோ. தர்பேஷ்வாசீனா, காலுக்கு எல்லாரும் தர்பையை போட்டுண்டு ஒரு உத்தரணி ஜலத்தை எடுத்து கையாளமின்றிருங்கோ. அப்போ உபஸ்பிருஷ்ய மறுபடியும் இன்னொரு 2 தர்பை எடுத்துட்டு, கட்ட தர்பை எடுத்துட்டு பவித்திரத்தை கூட மடக்கின்றிருக்கோம். தர்பை இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் மங்கள அக்ஷதை, மஞ்சள் அக்ஷதை எடுத்துக்க வேண்டியது. பவித்திரத்தை எல்லாரும் மடக்கின்றிருப்பேன், தர்பையை மடக்கின்றிருப்பேன். மறுபடியும் எல்லாரும் 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. தர்பை கையில் மடக்கின்றாலும் அக்ஷதையும் எடுத்துக்கணும். எடுத்துட்டு எல்லாரும் முதல்ல கணேச வந்தனம், எல்லாரும் கணேச வந்தனம் பண்ணிட்டுருக்கோம்.
शुक्लां वरदरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये प्राणायामம் எல்லாரும் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹ ஓம் புவः ஓம் சுவः ஓம் மஹः ஓம் ஜனः ஓம் தபः ஓம் சத்யம் ஓம் ஓம் ஆபः ஜோதிரசः அமிர்தம் பிரம்மா பூர்புவஸ்வரோம் ஓம் ஓம் ஓம். எல்லாரும் சங்கல்பம் மகா சங்கல்பம் அதே மாதிரி நான் இதில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி உங்களுடைய வலது பக்கம் ரைட் சைடு எல்லாரும் அப்படி சங்கல்பம், அதாவது உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டு கீழே ரைட் ஹேண்டு மேலே. ஒரு எல்லாருக்கும் தெரியும், தெரியாத வாழ்க்கை சொல்கிறேன். அதன்படி எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய மந்திரங்கள் இந்த சங்கல்பம் மகா சங்கல்பம் வந்து சப்டைட்டிலே வரும். ஸோ அதை பார்த்து எல்லாரும் சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. மமோபாத்த சமஸ்த துரித க்ஷகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். இப்போது ஸ்ரீ வைஷ்ணவால் ஐயங்கார் அவாலாம் சொல்லிட்டு இருக்கோம். பகவத் ஆக்ஞயா பகவத் கைங்கரியம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம். இப்போ எல்லாரும் வைஷ்ணவா ஸ்ரீ வைஷ்ணவா ஸ்மார்த்தால் ஐயங்கார் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ லக்ஷ்மீபதேதே அங்க்ரயுகம் ஸ்மராமி அபவித்ரஹ பவித்ரோ வா சர்வாவஸ்தான் கதோபி வா யஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் சபாஹ்ய அப்யந்தரஹ சுசிஹ மானசம் வாச்சிகம் பாபம் கர்மணா சமுபார்ஜிதம் ஸ்ரீராம ஸ்மரணேனைவ வியபோஹதி ந சம்சயः. ஸ்ரீராம ராம ராம திதிர்விஷ்ணுः ததா வாரः நக்ஷத்ரம் விஷ்ணுரேவ ச யோகஸ்ச கரணம் சைவ சர்வம் விஷ்ணுமயம் ஜகத். ஸ்ரீகோவிந்த கோவிந்த கோவிந்த அத்ய ஸ்ரீ பகவதः ஆதிவிஷ்ணோः ஆதி நாராயணஸ்ய அசிந்த்யயா அபரிமிதயா சக்தியா பிரியமானஸ்ய மகாஜலோகஸ்ய மத்தியே பரிப்ரமதாம் அநேககோட்டி பிரம்மாண்டானாம் ஏகதமே அவ்யக்த மஹத் அஹங்கார பிருத்திவி அப்தேஜः வாயுः ஆகாஷாத்யைः ஆவரணைः ஆவ்ருதே அஸ்மின் மஹதி பிரம்மாண்ட கரண்ட பூமண்டலே ஆதாரசக்தி ஆதி கூர்ம அத்யனந்தாதி அஷ்டதிக் அஜோபரி பிரதிஷ்டிதஸ்ய உபரிதலே பாதாலாதி லோகஷட்கஸ்ய ஊர்த்வபாகே சத்யாதி லோகஷட்கஸ்ய அதோபாகே மகா நாலாயமான ஃபணிராஜ சேஷஸ்ய சஹஸ்ர ஃபனாமணி மண்டல மண்டிதே லோகாலோக அச்சலேன பரிவ்ரதே திக்தந்தி சுண்டாதண்ட உத்தம்பிதே லவன இக்ஷு சுராசர்பி ததி துக்த சுத்தார்ணவைः பரிவ்ரதே ஜம்பூத்ப்ளக்ஷ शाक शाल्मली कुश क्रौंच शाक पुष्कराख्य सप्तद्वीप द्वीपिके इंद्रकशेरु ताम्रकपस्ति नाग सौम्य गंधर्व चारण भारदाति नव खंडात्मके महामेरु गिरिकर्णिका उपेत
மகா சரோருஹாயமான பஞ்சாஷத் கோடி யோஜன விஸ்தீர்ண பூமண்டலே சுமேரு நிஷத ஹேமகூட ஹிமாச்சல மால்யவத் பாரியாத்ரக கந்தமாதன கைலாச விந்தியாச்சலாதி மகாசைல அதிஷ்டிதே லவண சமுத்திர முத்ரிதே பாரத கிம்புருஷ ஹரி இலாவிரத ரம்யக ஹிரண்மய குரு பத்ராஸ்வ கேதுமாலாக்கிய நவவர்ஷ உபசோபிதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோः தக்ஷிணே பார்ஷ்வே கர்மபூமௌ ஸ்வாம்யவந்தி குரு க்ஷேத்ராதி சமபூமி ரேகாயாः பூர்வதிக்பாगे விந்தியாச்சலஸ்ய தக்ஷிணதிக்பாगे தண்டகாரண்யே கோதாவர்யாः दक्षिणतीरे सकल जगत्स्रष्टुः परार्धत्वय जीविनः ब्रह्मणः प्रथमे परार्धे पञ्चाशत् आत्मिके अतीते द्वितीये परार्धे पञ्चाशत् अब्दादौ प्रथमे वर्षे प्रथमे मासे प्रथमे पक्षे प्रथमे दिवसे अह्नि द्वितीये यामे तृतीये मुहूर्ते स्वायंभुव स्वारोचिष उत्तम तामस रैवत चाक्षु शाख्येषु षट्सु मनुषु व्यतीतेषु सप्तमे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशति तमे वर्तमाने कलियुगे शालिवाहन शकाब्दे प्रभवातीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये पराभव नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे शुक्लपक्षे चतुर्दश्याम् उपरि पौर्णमास्यां शुभतिथौ वासरः गुरुवासर युक्तायां श्रविष्ठा नक्षत्र युक्तायां शोभन नामयोग वणिजकरण युक्तायां एवंगुण विशेषण विशिष्टायाम् अस्यां पौर्णमास्यां शुभतिथौ ममोपात्त समस्त दुरित क्षगद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थम श्री वैष्णव भगवत आज्ञया भगवत கைங்கர்யம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம். இப்போது வைஷ்ணவால் ஸ்மார்த்தால் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அநாதி அவித்யா வாசனையா பிரவர்த்தமானே அஸ்மின் மஹதி சம்சார சக்ரே விசித்ராபிஹி கர்மகதிபிஹி விசித்ராசு யோனிஷு புனః புனः அநேகதா जनित्वा केनापि पुण्यकर्म विशेषेण इदानीन्तन मानुष्ये द्विजजन्म विशेषं प्राप्तवतः मम इह जन्मनि पूर्वजन्मनि जन्म जन्मान्तरेषु मम जन्माभ्यासात् जन्म प्रभृति एतत्
க்ஷணபர்யந்தம் பால்யே வயசி கௌமாரே யௌவனே வார்த்தகே ச ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாசு மனோவாக்காய கர்மேந்திரிய ஞானேந்திரிய வியாபாரைஹி சம்பாவிதானாம். அதாவது இந்த மகாசங்கல்பத்தில் ரொம்ப விசேஷமாக இதோட அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சால் நம்மளுக்கு பண்ணுறதுக்கே அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். தெரிஞ்ச விஷயத்தையே திரும்பி நம்ம சிந்தனை பண்ணும்பொழுது நம்மளுடைய கான்ஃபிடென்ட் வந்து அந்த ஸ்ரத்தை, கான்ஃபிடென்ட்னா ஸ்ரத்தை அது வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, த்விஜதன்ம விசேஷம், பிராமணனாக பிறக்கிறதே ரொம்ப விசேஷம். த்விஜதன்ம விசேஷம் பிராப்தவதா எனக்கு கிடச்சிருக்கு. நம்மளுடைய இஹஜன்மனி இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடியது, இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு ஜென்மமாக நடந்தது. ஏதது க்ஷணபர்யந்தம் இப்போ வரியும் பால்ய வயசு, சின்ன வயசு, கௌமாரே யௌவனே ஒரு மிடில் 30-40 வயசு, வார்த்தகேஜா ரொம்ப வயசான காலம். இது மாதிரி நான் பண்ணின பாபங்கள்லாம் இந்த க்ஷணபர்யந்தம். அது மாதிரி நமக்கு 3 விதமான அவஸ்தைகள், ஒரு மனுஷாளுக்கு 3 விதமான அவஸ்தை, ஜாகிரது ஸ்வப்ன சுஷுப்தி அப்படிங்கிற அவஸ்தை. அது மாதிரி மனசுனால் பண்ணப்பட்ட பாப்பம், மனோ வாக்காய வாக்குனால் யாராவது திட்டினா அது ஒரு பாப்பம், வாக்காய கர்மேந்திரிய நம்ம பண்ணக்கூடிய ஏதாவது செயல்கள் மூலியமாக பாப்பம் பண்ணியிருந்தா, ஞானேந்திரிய தப்பான் யோசிச்சா, அது மாதிரி இப்படி சொல்லிகிட்டே வருது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ரகசிய கிருதானாம் பிரகாஷ கிருதானாம் ஞானதா சகிருத்து கிருதானாம் அஜ்ஞானதா அசகிருத்து கிருதானாம். தெரிஞ்சு பண்ணின பாபங்கள், தெரியாமல் பண்ணின பாபங்கள், மறைவாக இருந்து பண்ணின பாபங்கள், வெளிப்படையாக இருந்து பண்ணின பாபங்கள் அப்படிங்கலாம் சொல்லின்னு வருது. பிரம்மஹத்யா சுராபான ஸ்வர்ணஸ்தேய குருதல்பகமன தத் சம்சர்காக்கிய பஞ்ச மகாபாதகானாம். பிரம்மஹத்தி தோஷம், அதாவது பிராமணால வந்து திட்டுறது, பிராமணால அடிக்கிறது, பிராமணால கொல்றது, இதெல்லாம் பிரம்மஹத்தி தோஷம் அப்படிங்கிறது. அது மாதிரி சுராபானை, அதாவது குடிக்கக்கூடாததை குடிக்கிறது, அதாவது இந்த இதெல்லாம் என்ன சொல்கிறது, இந்த இதெல்லாம் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அந்த மாதிரி முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுராபான ஸ்வர்ணஸ்தேய, அதாவது வந்து இந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் திருடுறது, அதெல்லாம் வந்து மகா பாபம் அப்படிங்கிறது. அது மாதிரி ஸ்வர்ணஸ்தேய குருதல்பகமன, அது மாதிரி இந்த பெண்கள் மேலே ஆசைப்படுறது, முக்கியமாக வந்து நம்மளுடைய டீச்சர், அதாவது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும், இது மாதிரி அந்த ஸ்திரீகள் மேலே ஆசைப்படுறது குருதல்பகமன, அவளுக்கு பண்ணக்கூடிய ஒரு பெரிய பாப்பம். அவளை வந்து சுத்தமான ஒரு திருஷ்டியில் பார்க்கணும், அது தப்பான ஒரு இதில் பார்க்கக்கூடாதுங்கிறது, அதெல்லாம் மகா பாப்பங்கிறது. அதாவது குரு ஸ்தானத்தில் இருக்கிறவால அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது. அதுமாரி அந்த குரு தல்பகம தது சம்சர்காக்கிய பஞ்ச மகாபாதகங்கள் இது வருது. அதுமாதிரி எல்லாரும் சொல்லிக்கோங்க. கர்ப்பஹனன கோ வதாதீனாம் அதிபாதகானாம், அதாவது இந்த அபார்ஷன் பண்ணுறது, மாடை அடிக்கிறது, மாடை துன்புறுத்துறது, அதாவது துன்புறுத்துறது, இதெல்லாம் வந்து அதிபாதகம் அப்படிங்கிறது. அடுத்தது எல்லாரும் சொல்லிக்கோங்க. அனிருத்த பாஷண வேத நிந்தா நிஷித்த பக்ஷணாதீனாம் சமபாதகானாம், இது சமபாதகத்தில் வருது. அதாவது அனிருத்த பாஷண, அதாவது ரொம்ப இதாக பேசுறது, கெட்ட வார்த்தைகள், இல்லைன்னா மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுறது. அனிருத்த பாஷண வேத நிந்தா, வேதத்தை நிந்த பண்ணுறது. அதாவது ஒரு சில பேர்லாம் அந்த வேதத்தை வந்து இப்படி மாற்றி சொல்லுவாள், அது மாதிரி சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வேத நிந்தா. நிஷித்த பக்ஷணாதினா, என்னென்னலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். முக்கியமாக பிராமணாலாக இருக்கக்கூடியவா மாம்சத்தை சாப்பிடவே கூடாது அப்படின்ருக்கு. அது மாதிரி அதை வந்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற நிஷித்த பக்ஷணாதீனாம், இது சமபாதகத்தில் வருது. அடுத்தது எல்லாரும் சொல்லிக்கோங்க. மாத்ரு பித்ரு குரு தியாக சதா பரான்ன போஜனாதீனாம் உபபாதகானாம், இது உபபாதகத்தில் வருது. அதாவது அப்பா அம்மாவை திட்டுறது, அப்பா அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிறது, அப்பா அம்மாவுக்கு பிடிக்காத மாதிரி இருக்கிறது, இல்லைனா அப்பா அம்மாவை விட்டு தனியாக தள்ளி இருக்கிறது. அந்த தனி ஃபேமிலி ஏதோ சொல்லுவாள், தனி கொடுத்தணும், அதுமாரி இருக்கிறது. அப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கோம் அப்படின்னா அது அப்பா அம்மாவோடைய ஆசீர்வாதங்கிறத விட அப்பா அம்மாவுடைய ஒரு பிக்ஷைன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம நன்னா இருக்கோம் அப்படின்னா அப்பா அம்மா. அதனால் அவன் மனசு கஷ்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. அப்படின்னு மாதிரி குரு, அதாவது வாத்தியர், அது ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜாக இருக்கட்டும் வேதமாக இருக்கட்டும்,
உபாத்தியாயமாக இருக்கட்டும், அந்த குருவோட மனசு கட்டப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. அது மாதிரி எப்போ பார்த்தாலும் இன்னொருத்த வாரத்திலேயே சாப்பிடக்கூடாதுங்கிற பராண்ண போஜனம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நித்தியம் பிராமணனாக இருக்கக்கூடியவா ஸ்வயம் பாகம் தான் பண்ணி சாப்பிட்ணும். ஆற்றுல சொந்தமாக ஆற்றுக்காரியம் இல்லைனா அவளே சமைச்சு தான் சாப்பிட்ணும். ஈவன் பக்கத்தாத்தில் கூட சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அது மேலே இருக்குது ஹோட்டல்லாமே, அதெல்லாம் நம்மலாம் எங்கேயோ போகிறோம். பக்கத்தாத்துலேயே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அவள் பிராமணாலாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், அங்கே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இது வந்து உபபாதகத்தில் வருது. அதுமாரி எல்லாரும் சொல்லிக்கோங்க. அஜ அஸ்வ கர மிருக ஹிம்சாதீனாம் சங்கலீகரணானாம். அதாவது அஜம், அதாவது வந்து இந்த அஜஹா அப்படின்னா இது ஆடை அடிக்கிறது. ஒரு சில பேர் ஆடை அடித்து சாப்பிட்றான், அதை பண்ணக்கூடாது. அஸ்வ அப்படின்னா அந்த குதிரையை அடிக்கிறது. அதே மாதிரி மிருகங்களெல்லாம் ஹிம்சிக்கிறது. மிருகம் அப்படின்னா நாய், எல்லாமே ஹிம்சிக்கன்னா நாயை கட்டி போட்டாலே பாப்போம்னு சொல்லியிருக்கு. அதுமாதிரி பூனையை கட்டி போட்டு வைக்கிறது, அதெல்லாம் ஃப்ரீயாக விடணும். அது எல்லாத்தையும் அதுலேயும் ஹிம்சைக்கு உண்டானது தான் அதெல்லாம். அதனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சங்கலீகரணம் அப்படின்னு இருக்குது. எல்லோரும் சொல்லிக்கோங்க. கிருமி கீட்ட பக்ஷி வத பல புஷ்ப ஸ்தேயாதீனாம் மலினீகரணானாம். அதாவது கிருமிகீட்ட, அதாவது இந்த புழு பூச்சி அது எல்லாத்தையும் வந்து இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. இந்த மீனை பிடிக்கக்கூடாது, நிறைய பேர் பிடிச்சி சாப்பிட்றான், அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இருக்குது. பக்ஷி வதை, அதாவது இந்த குருவி அது எல்லாத்தையுமே வந்து சுடுறது, இல்லைனா வேறு ஏதாவது இந்த இதெல்லாம் இந்த கோழி அதெல்லாம், அதாவது நம்ம என்னென்ன பண்ணுவோங்கிறது ரிஷிகள் ஆல்ரெடி சொல்லிடுறோம். அதாவது எல்லா இதையும் பக்ஷியெல்லாம் தொடவே விடாது அப்படின்ட்டு இருக்குது. அது மாதிரி பழம் புஷ்பம் இதெல்லாம் இன்னொருத்த வாத்துலேருந்து திருடக்கூடாதுங்கிறது. அதாவது நம்ம ரோடில் நடந்து போயிட்டுருக்கோம், யாரோ ஒருத்த வாத்துலேருந்து புஷ்பம் தொங்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம வாத்தில் இல்லைன்னு பறிக்கக்கூடாது. மாங்காய் தொங்குறது, தேங்காய் கீழே விழுறது, இல்லைனா வேறு ஏதாவது பழங்கள் நன்னா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆற்றுல வந்து இந்த ஆற்றுலேருந்து மாமரம் அந்த பக்கம் வந்திருக்கும், அவாத்து டெரஸில் அங்கேருந்து பறிச்சுக்கிறது, மாவளை எடுக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறது. அதனால் இந்த பழ புஷ்பங்கள் இன்னொருத்தவா பொருள் மேலே ஆசையே படக்கூடாது அப்படிங்கிறது. அது மாதிரி எல்லோரும் சொல்லிக்கோங்க. நிந்தித்த தன ஆதான வாணிஜ்ய சூத்ர சேவனாதீனாம் அபாத்ரி கரணானாம். அதாவது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா சூத்ராளுக்கோ இல்லைனா வேறு ஏதாவது மதத்தாளுக்கோ வந்து சேவை பண்ணுறது, அதாவது அவள்கிட்ட வேலை பண்ணுறதே பாப்பம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா வேலை பண்ணுறது பாப்பம்னா அவாதுச்சமும் கிடையாது. அதாவது அந்தந்த கேஸ்ட்டு, அந்தந்த இதுக்கு, அந்தந்த வர்ணாசிரமங்களுக்கு ஒரு இதை வந்து விதிச்சிருக்கு, அதாவது சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு. பிராமணன் அப்படின்னா அவன் வேத அத்தியனம் பண்ணணும், வேத அத்தியாபனம் மட்டும் தான் பண்ணணும். அது மாதிரி க்ஷத்ரிகால் அப்படிங்கிறவா அது மாதிரி ராஜ்யத்தை நிர்வாகிக்கணும், அவள் பிஸ்னஸ்ஸு அவள் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. அதுமாதிரி சூத்ரா அவள்லாம் நிறையா உழைக்கணும், நிறையா அந்த வேலைகள்லாம் அவள் தான் பண்ணணும். இப்படி ஒரு இதுக்கு ஒன்று சொல்லியிருக்கு. அதனால் அதன்படி சொல்லணும் அப்படிங்கிறது. அதுமாதிரி எல்லோரும் சொல்லிக்கோங்க. பிராமண பீட்டன மத்தியே கந்தாக்ர ஆதீனாம் ஜாதி பிரம்ஷ கரானாம். அது மாதிரி வந்து பிராமணா மத்தியில் வந்து தப்பாக பேசுறது, சாப்பிடும்போது இது மாதிரி ஏதாவது பேசுறது, அதெல்லாம் வந்து ஜாதி பிரம்ஷ கரானாம் அப்படிங்கிறதுல வருது. எல்லோரும் சொல்லிக்கோங்க. அபிஹித கர்ம ஆச்சரண விஹித கர்ம தியாகாதீனாம் பிரகீர்ணகானாம். அதாவது என்னென்ன விதிச்சு இருக்கோ அதை பண்ணாமல் இருக்கிறது, எதை விதிக்கலையோ அதை வந்து ரொம்ப இது பண்ணி முக்கியத்துவம் கொடுத்து பண்ணுறது. அதாவது பிராமணாளுக்கு என்ன விதிச்சிருக்கு, திரிகால சந்தியாவந்தனம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு, அதை எல்லோரும் விட்டுடுறான். அதாவது எல்லாரையும் சொல்லலை, விடுறவால சொல்கிறேன், அதை விட்டுடுறது. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது இங்கே வந்து இந்த சுவாமிகள் இதை சொல்ல சொன்னார், அந்த கோவிலில் அதை இந்த ஜபம் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி ஜபத்தை விட்டுட்டு பாக்கி ஜபங்களை பண்ணுறதுலாம் அபிஹித கர்மம் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது அதை பண்ணு, தப்பு கிடையாது, ஆனால் என்ன விதிச்சிருக்கோ அதை முதல்ல பண்ணுங்கிற. அதனால் அதெல்லாம் வந்து பிரகீர்ண காணாம் அப்படிங்கிறது சொல்கிறது. எல்லோரும் சொல்லிக்கோங்க. ஏவம் நவானாம் நவவிதானாம் பகூனாம் பகுவிதானாம் சர்வேஷாம் பாப்பானாம் சத்யா அபனோதன துவாரா சமஸ்த பாபக்ஷயார்த்தம். அதாவது பஞ்ச மகாபாதகங்கள் முடிஞ்சு அதுக்கப்புறம் நவானாம் நவவிதானம் 9 விதமான கேட்டகரி எடுக்கிறாங்க.
அதில் பகுனம், அதுக்குள்ளேயும் நம்ம சொல்லியிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் தான், 4 இது தான் சொல்லியிருக்கோம். இதை விட இன்னும் நிறையா இருக்குது. அது மாதிரி இதெல்லாம் இருக்குது. எதுக்கு உங்களுக்கெல்லாம் தோணலாம், என்னடா திடீர்னு வாத்தியார் டக்குன்னு போகாமல் இப்படிலாம் சொல்கிறாரு. என்னென்னா, நம்மளுடைய பாப்பங்களை மட்டும், நம்மளுடைய பாப்பம் தொலையணும் அப்படின்னா நம்ம பண்ணின தப்பை கத்தி சொல்லணும் அப்படின்ட்டு இருக்குது. அதனால் இதெல்லாத்தையும் சொல்லும்போது மனசு விட்டு, அதாவது சரண்டர் ஆகணும் அப்படின்னு இருக்குது. அதனால் பகவான்கிட்ட இப்படி சொல்லி நம்ம சொல்கிறதுனால நம்மளுடைய பாப்பங்கள் எல்லாம் வருஷம் எல்லாருமே, நம்ம எல்லாரும் தெரியாமல் பாப்பம் பண்ணுறோம். அதெல்லாம் நமக்கு இன்றைய தினம் ஃபில்டர் ஆகிட்டே இருக்குது, ரீஃப்ரெஷ், ஃபுல் சர்வீஸ் ஆகிட்டே இருக்குது. அதனால் இதெல்லாத்தையும் சொல்கிறோம். அதனால் யாரும் மனசில் தப்பான நினச்சிக்கூடாது, என்னடா இது டக்குன்னு போக மாட்டேன்றாரேன்னு நினைக்கக்கூடாது. சரியா? எல்லோரும் சொல்லிக்கோங்க, கிருஷ்ண 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 சொல்லிக்கோங்க. ஸ்ரீ வல்லபாம்பா சமேத ஸ்ரீ மகாகணபதி சுவாமி சந்நிதோ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி சந்நிதோ ரங்கநாயிகா சமேத ஸ்ரீரங்கநாத சுவாமி சந்நிதோ பெருந்தேவி நாயிகா சமேத தேவராஜ சுவாமி சந்நிதோ அலமேலு மங்கா நாயிகா சமேத ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி சந்நிதோ ஸ்ரீ காஷி விஷாலாட்சி சமேத ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி சந்நிதோ அமிர்தவள்ளி நாயிகா சமேத ஸ்ரீ லக்ஷ்மி நிருசிம்ஹ சுவாமி சந்நிதோ சௌந்தர்யவள்ளி நாயிகா சமேத சௌந்தரராஜ சுவாமி சந்நிதோ அரவிந்தவல்லி நாயிகா சமேத பத்ரிநாராயண சுவாமி சந்நிதோ வேதவள்ளி நாயிகா சமேத வெங்கடகிருஷ்ண சுவாமி சந்நிதோ ஸ்ரீ ராமநாத சுவாமி சந்நிதோ ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பா சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர சுவாமி சந்நிதோ கற்பக அம்பா சமேத ஸ்ரீ கபாலீஸ்வர சுவாமி சந்நிதோ ஸ்ரீ சிவகாமசுந்தரி சமேத சித்சபேஷ சுவாமி சந்நிதோ ஸ்ரீ கமலாம்பா சமேத தியாகராஜ சுவாமி சந்நிதோ காஞ்சி ஏகாம்பரேஸ்வர சுவாமி சந்நிதோ மீனாட்சி சமேத சுந்தரேஸ்வர சுவாமி சந்நிதோ தையல்நாயகி சமேத வைத்தியநாத சுவாமி சந்நிதோ மல்லிகார்ஜுன சுவாமி சந்நிதோ ஸ்ரீ உண்ணாமுலை அம்பா சமேத அருணாச்சலேஸ்வர சுவாமி சந்நிதோ ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண சுவாமி சந்நிதோ ருக்மிணி சமேத ஸ்ரீ பாண்டுரங்க சுவாமி சந்நிதோ. இப்போது அவாவா மனசில் அவாவாளுடைய குலதெய்வம், உங்கள் குலதெய்வம் ஏதாவது விட்டு போயிருந்தேன்னா அந்த குலதெய்வத்தை மனசில் அந்த பேரை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். சொல்லிட்டேலா? சொல்லிக்கோங்க. மம குலதேவதா சுவாமி சந்நிதோ ஸ்ரீ சூரியநாராயண சுவாமி சந்நிதோ தேவ பிராமண சந்நிதோ ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உபாகர்ம கரிஷ்யே ததங்கம் மகாநதி மாத்தியான்னிக ஸ்நானமகம் கரிஷ்யே. எல்லாரும் ரொம்ப உசந்த முறையில் இந்த மகா சங்கல்பத்தை ரொம்ப அனுபவித்து எல்லாரும் பண்ணியிருப்பேன். எல்லாரும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த தர்பை அதுக்கப்புறம் மங்கள அக்ஷதை அதெல்லாம் உங்களுடைய இடது பக்கம் லெஃப்ட் சைடு எல்லாரும் போட்டுருங்கோ. போட்டுட்டு எல்லாரும் துளியோண்டு ஜலத்தெடுத்து கையாளமின்றுங்கோ. ஜலத்தெடுத்து அக்ஷதை போட்டுட்டு ஜலத்தெடுத்து கையாளமின்றுங்கோ. கையாளமின்றிருப்பேன் அப்பவுபஸ்பிருஷ்ய மேற்கொண்டு புரோக்ஷண மந்திரம், அதாவது ஸ்நான மந்திரம். எல்லாரும் இந்த சந்தியாவந்தனத்தில் ஆபோகிஷ்டா பண்ணுற மாதிரி ஜலத்தை எடுத்து எல்லாரும் புரோக்ஷணம் பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் ஜலத்தை எடுத்து இப்படி புரோக்ஷணம் பண்ணிட்டு ஜலத்தை அப்பப்போ காலியாகும் பொழுது எடுத்துக்கோங்க. எல்லாரும் புரோக்ஷணம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. பவித்திரம் கையிலே இருக்கட்டும், புரோக்ஷணம் பண்ணிட்டுருங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க.
அதிக்ரூர மகாகாய கல்பாந்த தஹனோபம பைரவாய நமஸ்துப்யம் அனுக்ஞாம் தாதுமர்ஹசி துர்போஜன துராலாப துஷ்பிரதிகிரக சம்பவம் பாபம் ஹர மம க்ஷிப்ரம் சஹ்ய கன்யே நமோஸ்துதே த்ரிராத்திரம் ஜாஹ்னவி தீரே பஞ்சராத்திரம் து யாமுனே சத்யः புனாது காவேரி பாபம் ஆமரணாந்திகம் கங்கா கங்கேதி யோ ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்யதே சர்வ பாபேபியः விஷ்ணுலோகம் சகச்சதி பூர்புவஸ்ஸுவஹ பூர்புவஸ்ஸுவஹ பூர்புவஸ்ஸுவஹ. எல்லாரும் புரோக்ஷணம் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது இந்த புரோக்ஷணமே பார்த்தீங்கன்னா நதி கரையில் போய்ட்டு ஸ்நானம் பண்ணணும். அதாவது அந்த காலத்துலலாம் அதெல்லாம் குளக்கரை, குளம் இல்லைன்னா அந்த லேக், அந்த ரிவர், இது மாதிரி இடங்களில் பண்ணுவா. அப்படி இருக்கக்கூடியவா இந்த கட்டத்தில் ஸ்நானம் பண்ணுவா. ஸ்நானம் பண்ணிவிட்டு இது பண்ணுவா. நீங்கள் இது மாதிரி ஏதாவது இது மாதிரி இந்த நதிக்கரை இல்லைன்னா வேறு ஏதாவது விசேஷமான ஸ்தலங்களில் இருக்கலாம், இந்த இடத்துல நீங்கள் போய் ஸ்நானம் பண்ணிவிட்டு புதுசாக வேஷ்டி கட்டிட்டு அதுக்கப்புறம் கூட இந்த இதை கண்டினியூ பண்ணலாம். மேற்கொண்டு நம்ம யஜ்ஞோபவீத தாரணம் பண்ண போகிறோம். அதே மாதிரி நான் முதல்ல சொல்லியிருந்த மாதிரி யஜ்ஞோபவீத தாரணம், அந்த பூனல் அது எல்லாமே எல்லார்ட்டையும் இருக்கும். சிடுக்கு இல்லாமல் எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுருங்கோ. அது மாதிரி நம்ம வீடியோவில் சொல்கிறது தான், வீடியோவை பாஸ் பண்ணிக்கோங்க. சிடுக்கு இல்லாமல் க்ளீனாக பொறுமையாக எல்லாரும் பூனலை காலில் மாட்டின்ற வேண்டியது. இப்படி காலில் மாட்டிங்கன்னா மாட்டிக்கலாம், இல்லைன்னா இப்படி கீழே அப்படி வரிசையாக வச்சு விடலாம். ஸோ அதன்படி எல்லோரும் பண்ண வேண்டியது. எல்லோரும் அந்த பூனலை ரெடி பண்ணிட்டு வீடியோவை எல்லோரும் கண்டினியூ பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு யஜ்ஞோபவீத தாரணம் பண்ண போகிறோம். யஜ்ஞோபவீத தாரணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்கள் பவித்திரத்தை கையில் போட்டுக்கோங்க. பவித்திரத்தை போட்டுக்கல அப்படின்னா போட்டுக்கோங்க, போட்டுருக்கேன்னா அப்படியே இருக்கட்டும். எல்லாரும் 2 மங்கள அக்ஷதை எடுத்துக்கோங்க. எல்லாரும் கணேச வந்தனம் பண்ணிட்டுருங்கோ. அது மாதிரி பூனல் எல்லாமே நீங்கள் எல்லோரும் செட் பண்ணி வச்சுருப்பேன். செட் பண்ணி வச்சுக்கலன்னா மறுபடியும் பாஸ் பண்ணுங்கோ, செட் பண்ணுங்கோ, ப்ளே பண்ணுங்கோ. ஸோ அதன்படி 2 அக்ஷதை எடுத்துக்கோங்க. மங்கள அக்ஷதை, மஞ்சள் அக்ஷதை. எல்லாரும் கணேச வந்தனம் பண்ணிட்டுருங்கோ. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னபதனம் தியாதேது சர்வ விக்னோபசாந்ததே. எல்லாரும் பிராணாயாமம், ஓம் பூஹு பிராணாயாமம் பண்ணிக்கோங்க. ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுவஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் ஓம் ஆபஹ ஜோதி ரசஹ அமிர்தம் பிரம்ம பூர்புவஸ்ஸு வரோம் ஓம் ஓம் ஓம். எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. மமூபாத்த சமஸ்த துரித க்ஷகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லிக்கோங்க. பகவத் ஆக்ஞயா பகவத் கைங்கரியம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம். இப்போது வைஷ்ணவால் ஸ்மார்த்தால் எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. ஐயர் ஐயங்கார் எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. ஸ்ரௌத ஸ்மார்த்த விஹித நித்தியகர்ம அனுஷ்டான சதாச்சார யோக்யதா சித்தியர்த்தம் பிரம்ம தேஜசஹ அபிவிருத்தியர்த்தம் யஜ்ஞோபவீத தாரணம் கரிஷ்யே. எல்லாரும் கையில் இருக்கக்கூடிய அக்ஷதை அதை உங்களுடைய இடது பக்கம் லெஃப்ட் சைடு போட்டுருங்கோ. ஜலத்தை எடுத்து கையால் மீண்டுருங்கோ. அப்போ உபஸ்பிருஷ்ய மேற்கொண்டு யஜ்ஞோபவீத தாரணம் பண்ண போகிறோம். இந்த யஜ்ஞோபவீத தாரணம் அப்படின்னா இந்த மந்திரமே சொல்கிறது. யஜ்ஞோபவீதம் அப்படிங்கிறதே பிரம்மா எப்படி மகாவிஷ்ணுவோட இதுலேருந்து நாபிக மனத்துலேருந்து சிருஷ்டி ஆனாரோ, அவர் சிருஷ்டி ஆகும்பொழுதே அவர் கூடவே இது யஜ்ஞோபவீதம் பண்ணுறது பூனல். அதனாலேயே அந்த யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்திரம். அதாவது யஜ்ஞோபவீதம் அப்படிங்கிறது பரம பவித்திரத்திலையும் அத்யுன்னதமான பவித்திரம், பரமம் பவித்திரம் அப்படிங்கிறது. பிரஜாபதேகே பிரம்மாகிட்டேருந்து வந்தனால எது சகஜம் புரஸ்தாது ஆயுஷ்யம், அதை போட்டுக்கிறதுனால நல்ல ஆயுஷு கிடைக்கிறது. அதனால் அதாவது எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நிறைய பேர் பூனலை அப்பப்போ அதை கழட்டி எங்கேயாவது வச்சு விட்றா, இல்லைனா பூனலே போட்டுக்க மாட்டேன்றா நம்ம பிராமணாலே. அதனால் அதை போட்டுக்க உங்களுக்கு தான் நல்ல ஆயுஷு, நல்ல தீர்க்க ஆயுஷு கிடைக்கிறது. அது மாதிரி ஆயுஷ்யம் அக்ரியம், நல்ல ஒரு தேஜஸ் கிடைக்கிறது. நல்ல ஒரு பார்க்கறதுக்கே அழகாக இருக்கணும். அழகாக இருந்தால் தான் இன்றைக்கி பொண்ணு கிடைக்கிறது. இன்றைக்கி எல்லோரும் முதல்ல அழகாக தான் பார்க்குறோம், மனசை யாரும் பார்க்குறது இல்லை.
பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் எல்லோரும் நல்ல தேஜஸ் ஸ்ரீயம் நல்ல யசஸ் எல்லாமே கிடைக்கிறது. அதனால் அந்த இவ்வளோ நேரம் நம்ம பண்ணினதை இந்த யஜ்ஞோபவீதத்துக்கு தான். அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஸ்ரத்தையாக பண்ண வேண்டியது. எல்லோரும் இந்த கேப்பில் மெதுவாக பூனெல்லாம் எடுத்து வச்சுருப்பேன். எல்லோரும் சொல்லிக்கோங்க, கை கூப்பிட்டு எல்லாரும் சொல்லிக்கோங்க. அஸ்ய ஸ்ரீ யஜ்ஞோபவீத தாரண மகாமந்திரஸ்ய பரபிரம்ம ரிஷிஹி திருஷ்டுப்சந்தः பரமாத்மா தேவதா யஜ்ஞோபவீத தாரணே விநியோகா. இப்போது எல்லாரும் பூனலை எடுத்துக்கோங்க. ஒரு பூனல், 2 பூனல், 3 பூனல். முதல்ல ஃபஸ்ட்டு பூனல் எல்லாரும் எடுத்துக்கோங்க. உங்களுடைய ரைட் ஹேண்ட், உங்களுடைய வலது கை மேலே இருக்கணும். அந்த பிரம்ம முடிச்சு இந்த ரிங் ஃபிங்கர் கிட்ட நேராக இருக்கணும். இடது கை லெஃப்ட் ஹேண்டு கீழே பஞ்சபாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் சொல்லிக்க வேண்டியது. இது மாதிரி அந்த பூனலை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல்லாரும் சொல்லிக்கோங்க. எல்லாரும் ரெடி பண்ணி வச்சுட்டேலா எல்லாரும் சொல்லிக்கோங்க. ரெடி பண்ணிக்கலன்னா வீடியோ பாஸ் பண்ணி பண்ணிக்க வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க, எடுத்து வச்சுட்டவா. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்ஸஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹா. ஓம். எல்லாரும் பிரம்மச்சாரிகள் எல்லாரும் முதல் பூனலை போட்டுக்கும்போது உபவீதி, அதாவது தெரியாமல் கூட பிராச்சீன விதியாக போட்டுன்றாதீங்க. இதை சொன்ன உடனே கன்ஃபியூஸும் ஆகி டக்குன்னு இப்படி பார்க்க வேண்டாம். பூனல் பிரம்மச்சாரிகள்லாம் ஒரு பூனல், அவெல்லாம் ஒரு பூனல் போட்டுண்டவா அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. கிரகஸ்தால் கல்யாணமானவா அவா 2வது பூனல், 2 பூனல் உள்ளவா 2வது பூனலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ரைட் ஹேண்டு மேலே லெஃப்ட் ஹேண்டு கீழே பஞ்சபாத்திரம் அதில் வச்சுட்டு எல்லாரும் சொல்லிக்க வேண்டியது. எல்லாரும் எடுத்துட்டேலா சொல்லிக்கோங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்ஸஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹா. ஓம். கிரகஸ்தான் 2 பூனல் போட்டுன்னு இருக்கக்கூடியவா, முக்கியமாக ஸ்ரீ வைஷ்ணவாலாம் 2 தான் போட்டுப்பா. அவெல்லாம் அந்த 2வது பூனலையும் போட்டுருக்கோம். ஓம். 2 பூனால் போட்டுண்டவா நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்தது 3 பூனல் உள்ளவா கிரகஸ்தால் கல்யாணமானவா 3 பூனல் உள்ளவா 3வது பூனலை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 3வது பூனலை எடுத்துட்டு ரைட் ஹேண்டு மேலே லெஃப்ட் ஹேண்டு கீழே. எதுக்கு நான் இதை திரும்பி சொல்கிறேன்னா, அதை எடுத்து நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டயத்துக்கு அதுக்கு ஒரு கமெண்ட்டை நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் எடுத்து வச்சுருப்பேன். அதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. எல்லாரும் 3வது பூனலை எடுத்துட்டு சொல்லிக்கோங்க. யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதேஹ யத்ஸஹஜம் புரஸ்தாத் ஆயுஷ்யம் அக்ரியம் பிரதிமுஞ்ச சுப்ரம் யஜ்ஞோபவீதம் பலமஸ்து தேஜஹா. ஓம். அந்த 3வது பூனல் கிரகஸ்தால் 3வது பூனலையும் போட்டுருங்கோ. எல்லாரும் ஒரு பூனல் உள்ளவா 2 பூனல் உள்ளவா 3 பூனல் உள்ளவா எல்லாரும் பூனலை போட்டுருப்பேன். எல்லாரும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பவித்திரத்தை மெதுவாக காதில் வச்சுக்கோங்க. காதில் வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஆச்சமனத்தை பண்ணிட்டு இருக்கோம். பிரம்மச்சாரிகள் கிரகஸ்தால் எல்லாரும் ஆச்சமனம். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. அப்போபஸ்பிருஷ்ய கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா எல்லாரும் ஆச்சமனம் பண்ணிட்டு இருப்பேன். மறுபடியும் காதில் உள்ள பவித்திரத்தை எடுத்து கையில் போட்டுருங்கோ. எல்லாரும் பவித்திரத்தை போட்டுட்டேலா. இப்போ எல்லாரும் பவித்திரத்தை போட்டுண்டு உங்களுடைய பழைய பூனலை கழட்டின்னு இருக்கோம். யாருக்காவது பூனல் போட்டுக்காதவா இல்லைனா பூனலை தொலைச்சவா அவளுக்கெல்லாம் அந்த பழைய பூனல் இருக்காது. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் கை கூப்பிட்டு சொல்லிக்கோங்க. யார் யாருக்கெல்லாம் பூனல் இருக்கோ அவெல்லாம் மெதுவாக பவித்திரத்தை அந்த பழைய பூனலை மெதுவாக கழட்டி கையில் வச்சுட்டு மந்திரத்தை சொல்லிக்கோங்க. பூனலை கழட்டின்ற பேர் கையில் வச்சுட்டு எல்லாம் சொல்லிக்கோங்க. உபவீதம் பின்னதந்தும் ஜீர்ணம் கஷ்மல தூஷிதம் விசிர்ஜாமி ஜலே பிரம்மவர்ச்சா தீர்காயு அஸ்துமே. அந்த கையில் இருக்கக்கூடிய அந்த பழைய பூனலை மெதுவாக லெஃப்ட் சைடு போட்டுருங்க. போட்டுட்டு மறுபடியும் பவித்திரத்தை எல்லாரும் உங்கள் வலது காதுலையோ இல்லைன்னா கீழேயோ வச்சுட்டு எல்லாரும் மறுபடியும் ஒரு ஆச்சமனத்தை பண்ணிட்டுருங்கோ. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. அப்போபஸ்பிருஷ்ய
கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரா. மேற்கொண்டு போதாயன காண்டரிஷி தர்ப்பணம் பண்ண போகிறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பூனல் வந்து வலம், பூனல் வந்து உபவீதியாக போட்டுண்டு முதல்ல வெறும் அக்ஷதை மட்டும் போட்டுண்டு முதல்ல நேராக விட வேண்டியது நான் சொல்லுவேன். ஸோ அதன்படி பண்ண வேண்டியது. எல்லோரும் பூனல் வந்து உபவீதி நிவீதி சாதாரணமாக போட்டுண்டு 3 தடவை, நான் ஒரு தடவை சொல்லுவேன், 3 தடவை தர்ப்பணம் பண்ண வேண்டியது. நேராக முதல்ல நேராக விட வேண்டியது. எல்லாரும் சொல்லிக்கோங்க. யாக்ஞகீஹி தேவதாஸ்தர்ப்பயாமி யாக்ஞகீர் தேவதாக தர்ப்பயாமி யாக்ஞகீர் தேவதாக தர்ப்பயாமி யாக்ஞகீர் தேவதாக தர்ப்பயாமி சாக்ம்ஹிதீர் தேவதாக தர்ப்பயாமி சாக்ம்ஹிதீர் தேவதாக தர்ப்பயாமி சாக்ம்ஹிதீர் தேவதாக தர்ப்பயாமி வாருணீர் தேவதாக தர்ப்பயாமி வாருணீர் தேவதாக தர்ப்பயாமி வாருணீர் தேவதாக தர்ப்பயாமி சர்வாः தேவதாஸ்தர்ப்பயாமி சர்வா தேவதாக தர்ப்பயாமி சர்வா தேவதாக தர்ப்பயாமி. இப்போ எல்லாரும் வந்து பூனல் வந்து மாலை, அதாவது நிவீதி, எல்லாரும் பூனல் வந்து மாலையாக போட்டுருக்கோம். இப்போ பஞ்சபாத்திரத்தில் எள்ளு அக்ஷதை ரெண்டுத்தையுமே கலந்துக்கணும். அப்பா இருக்கக்கூடியவா அப்பா இல்லாதவா எல்லாருமே வந்து இந்த தர்ப்பணத்தை பண்ண வேண்டியது. காண்டரிஷி தர்ப்பணம் எள்ளு அக்ஷதை கலந்தா பண்ணணும். வருஷம் பண்ணுவே தெரியும். ஸோ எல்லோரும் அதன்படி பண்ணிக்கோங்க. ஜலத்தை ஃபில் பண்ணிட்டு போய் எல்லாரும் 3 தடவை இப்படி சுண்டு விரல் வழியாக பண்ண வேண்டியது. சரியா? எல்லாரும் பண்ணிக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. பிரஜாபதிம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி பிரஜாபதிம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி பிரஜாபதிம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி சோமம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி சோமம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி சோமம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி சோமம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி அக்னிம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி அக்னிம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி அக்னிம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி அக்னிம் காண்டரிஷிம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷிம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷிம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷிம் தர்ப்பயாமி விஸ்வான் தேவான் காண்டரிஷிம் தர்ப்பயாமி ஸ்வயம் புவம் தர்ப்பயாமி ஸ்வயம் புவம் தர்ப்பயாமி ஸ்வயம் புவம் தர்ப்பயாமி ஸ்வயம் புவம் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி சதசஸ்பதிம் தர்ப்பயாமி சாவித்ரீம் தர்ப்பயாமி சாவித்ரீம் தர்ப்பயாமி சாவித்ரீம் தர்ப்பயாமி சாவித்ரீம் தர்ப்பயாமி ரிக்வேதம் தர்ப்பயாமி ரிக்வேதம் தர்ப்பயாமி ரிக்வேதம் தர்ப்பயாமி ரிக்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி யஜுர்வேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி சாமவேதம் தர்ப்பயாமி அதர்வவேதம் தர்ப்பயாமி அதர்வவேதம் தர்ப்பயாமி அதர்வவேதம் தர்ப்பயாமி அதர்வவேதம் தர்ப்பயாமி அதர்வாங்கிரசः தர்ப்பயாமி அதர்வாங்கிரசः தர்ப்பயாமி அதர்வாங்கிரசः தர்ப்பயாமி அதர்வாங்கிரசः தர்ப்பயாமி இதிஹாசபுராணானி தர்ப்பயாமி இதிஹாசபுராணானி தர்ப்பயாமி இதிஹாசபுராணானி தர்ப்பயாமி இதிஹாசபுராணானி தர்ப்பயாமி சர்ப்பதேவஜனாः தர்ப்பயாமி சர்ப்பதேவஜனாः தர்ப்பயாமி சர்ப்பதேவஜனாः தர்ப்பயாமி சர்ப்பதேவஜனாः தர்ப்பயாமி சர்வபூதானி தர்ப்பயாமி சர்வபூதானி தர்ப்பயாமி சர்வபூதானி தர்ப்பயாமி சர்வபூதானி தர்ப்பயாமி. எல்லாரும் இந்த காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணின அந்த ஜலம், அதாவது எள்ளு கலந்த அக்ஷதை ஜலம், அதை வந்து ஃபுல்லாக கொட்டிடுங்கோ. எல்லாரும் பூனல் வந்து நிவீதி, அதாவது பூனல் வந்து உபவீதி, அதாவது பூனல் வந்து வலம் பண்ணிக்கோங்க. பூனல் வலம் பண்ணிட்டு உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த பவித்திரத்தை வந்து காதில் வச்சுட்டுருக்கோ. காதில் வச்சுட்டு எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டுருங்கோ. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ அபோபஸ்பிருஷ்ய கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ரிஷிகேஷ பத்மநாப தாமோதரா.
மேற்கொண்டு வேதாரம்பம் நம்ம எல்லாரும் பண்ண போகிறோம். இவ்வளோ நேரம் நம்ம மகாசங்கல்பம், புரோக்ஷணம், யஜ்ஞோபவேத தாரணம், காண்டர்ஷி தர்ப்பணம் இதெல்லாம் பண்ணினதே எதுக்கு அப்படின்னா இந்த வேதாரம்பம். இந்த வேதாரம்பத்துக்காக தான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். நம்ம போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி ரொம்ப வசந்த முறையில் நம்ம யதாவிதியாக அந்த வேதாரம்பம் முழுக்க அந்த உபாகர்மால என்னென்ன மந்திரங்கள்லாம் சொல்லணுமோ அது எல்லா மந்திரங்களையும் நம்ம இந்த வருஷமும் சொல்ல போகிறோம். அதனால் அவசியம் இதை ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இவ்வளோ நேரம் சொன்னதே அதுக்கு தான். அதனால் அவசியம் எல்லாரும் இந்த வேத மந்திரங்களை கேட்டு சொல்ல வேண்டியது. எல்லாரும் உங்கள் இந்த பவித்திரம் எங்கேயாவது கீழே வச்சுருந்தாலோ காதில் இருந்தாலோ எல்லாரும் பவித்திரத்தை கையில் தாரணம் பண்ணிட்டு இருக்கோம். பவித்திரத்தை தாரணம் பண்ணிட்டு எல்லாரும் 2 மங்கள அக்ஷதை எடுத்துக்கோங்க. எல்லாரும் கணேச வந்தனம் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் பண்ணிக்கோங்க. சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாதேத் சர்வ விக்னோபசாந்ததே. எல்லாரும் பிராணாயாமம் பண்ணிட்டு இருக்கோம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓம் சுபஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சத் ஓம் ஆபஹ ஜோதி ரசா அமிர்தம் பிரம்மா குருபுவஸ்வரும் ஓம் ஓம் ஓம். எல்லாரும் சங்கல்பம் பண்ணிட்டுருங்கோ. எல்லாரும் சொல்லிக்கோங்கோ. மமூபாத்த சமஸ்த துரித ஷகத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் ஸ்ரீ வைஷ்ணவா சொல்லிட்டுருங்கோ. பகவத் ஆக்ஞயா பகவத் கைங்கர்யம் ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் ஸ்ரீ வைஷ்ணவா ஸ்மார்த்தால் ஐயங்கார் எல்லாரும் சொல்லிட்டுருங்கோ. பிரீத்தியர்த்தம் ஸ்ராவண்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்யாய உபாகர்மாங்கம் வேதாரம்பம் கரிஷ்யே. எல்லாரும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய அக்ஷதை அதை உங்களுக்கு லெஃப்ட் சைடு இடது பக்கம் போட்டுருங்கோ. ஜலத்தை எடுத்து கையால் மின்றுங்கோ. அப்பவுபஸ்பிருஷ்ய மேற்கொண்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப விஸ்தாரமாக ரொம்ப உன்னதமான ஒரு முறையில் நம்ம இந்த வேதாரம்பம் சொல்ல போகிறோம். இதை எல்லாரும் கேட்டு ரசித்து ஸ்ரத்தையாக கை கூப்பிண்டு எல்லாரும் சொல்ல வேண்டியது. சிரவணம் பண்ணக்கூடாது, சொல்லணும், வாய் விட்டு சொல்லணும். வேத மந்திரம் சொல்கிறதுனால நம்ம பாப்பங்கள்லாம் போகிறது, ஸ்ரேயஸு நமக்கு கிடைக்கிறது. எல்லாரும் கை கூப்பிண்டு எல்லாரும் சொல்லிக்கோங்க. எல்லாரும் சொல்லிக்கோங்க. ஸ்ரீ குருப்யோ நமஹா ஹரிஹி ஓம். எல்லாரும் சொல்லிக்கோங்க. இஷேத்வாஹ ஊர்ஜேத்வா வாயவஸ்த உபாயவஸ்த தேவோவஹ சவிதா பிரார்ப்பயது ஸ்ரேஷ்டதமாய கர்மணே ஆப்யாயத்வம் அக்னியாஹ தேவபாகம் ஊர்ஜஸ்வதீஹி பகஸ்வதீஹி பிரஜாபதீஹி அனமீவாஹ அயக்ஷ்மாஹ மாவஹ ஸ்தேனஹ ஈஷத மா அகஷகும்சஹ ருத்ரஸ்ய ஹேதிஹி பரிவஹ விருணக்து த்ருவாஹ அஸ்மின் கோபதௌ ஸ்யாத பஹ்வீஹி யஜமானஸ்ய பசூன் பாஹி இஷே த்ரிசத்வாரிகும்ஷத் ஓம் யஜ்ஞஸ்ய கோஷதசி பிரத்யுஷ்டம் ரக்ஷஹ பிரத்யுஷ்டாஹ அராதயஹ பிரேயமகாத் திஷணா பரிஹி அச்ச மனுனா கிருதா ஸ்வதயாஹ விதஷ்டா த ஆவஹந்தி கவயஹ புரஸ்தாத் தேவேப்யஹ ஜுஷ்டம் இஹ பரிஹி ஆசதேஹ தேவானாஹம் பரிஷூதம் அசி வருஷவர்தம் அசி தேவபரிஹி மாத்வாஹ அன்வக் மாதிர்யக் பர்வதே ராத்யாசம் ஆச்சேத்தாதேஹ மாருஷம் தேவபரிஹி சதபலுஷம் விரோஹ சஹஸ்ரபலுஷாஹ விவயம் ருஹேம பிருथिव्याः सम्प्रचः पाहि सुसंभृताः त्वा संभरामि अदित्यै रास्नासि
इन्द्राण्यै सन्नहनं पूषातेः ग्रन्थिं गृध्नातु सते मास्थात् इन्द्रस्य त्वा बाहुभ्याम् उद्यच्छे बृहस्पतेः मूर्ध्ना हरामि उर्वन्तरिक्षम् अन्विः देवङ्गमम् असि सहस्रवलुषाः अष्टा त्रिगुंशच्च शुन्धत्वं दैव्याय कर्मणे देवयज्ञायैः मातर्श्वनः घर्मोऽसि द्यौरसि पृथिव्यसि विश्वधाया असि परमेन धाम्नाः दृगुंहस्व माह्वाः वसूनां पवित्रमसि शतधारं वसूनां पवित्रमसि सहस्रधारं हुतस्तोकः हुतोद्रप्सः अग्नजेः बृहते नाकाय स्वाहा द्यावा पृथिवीभ्यां सा विश्वायुः सा विश्वव्यजाः सा विश्वकर्मा सम्पृच्छध्वं ऋतावरीः ऊर्मिणीः मधुमत्तमाः मन्द्रा धनस्य सातये सोमेन त्वा आतनच्मि इन्द्राय दधि विष्णो हव्यं रक्षस्व सोमेन अष्टौ च कर्मणेवां देवेभ्यः शकेयं देशाय त्वा प्रत्युष्टं रक्षः प्रत्युष्टाः अरातयः धूरसि धूर्व धूर्वन्तं धूर्वतं योऽस्मान् धूर्वति तन्धूर्व यं वयं धूर्वामः त्वं देवानाम् असि सस्नितमं पप्रितमं जुष्टतमं वह्नितमं देवहूतमम् अह्रुतमसि हविर्धानं दृगुंहस्व माह्वाः मित्रस्य त्वा चक्षुषा प्रेक्षेः माभेः मा संविक्ताः मा त्वा हिगुंसिषं उरु वाताय देवस्य त्वा सवितुः प्रसवे अश्विनोः बाहुभ्याम् ऊष्णः हस्ताभ्याम् अग्नये जुष्टं निर्वपामि अग्निशोमाभ्याम् इदं देवानाम् इदमुनः सह स्फात्यै त्वा नारात्यै सुवरभि विख्येषं वैश्वानरं ज्योतिः दृगुंहन्तां दुर्याः द्यावा पृथिव्योः उर्वन्तरिक्षम् अन्विः अदित्यास्त्वा उपस्थे सादयामि अग्ने हव्यं रक्षस्व मा त्वा षच्चत्वारिगं षच्च ॐ ब्रह्मसन्धत्तं तन्मे जिन्वतं क्षत्रकं सन्धत्तं तन्मे जिन्वतं इषकं सन्धत्तं तां मे जिन्वतं ऊर्जकं सन्धत्तं तां मे जिन्वतं रयगं सन्धत्तं तां मे जिन्वतं पुष्टिकं सन्धत्तं तां मे जिन्वतं प्रजागं सन्धत्तं तां मे जिन्वतं पशून् सन्धत्तं
तान्मे जिन्वतम्। ॐ ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्येम अक्षभिः यजत्राः स्थिरैरङ्गैः तुष्टुवागुंसः तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रः वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नः तार्क्ष्यः अरिष्टनेमिः स्वस्ति नः बृहस्पतिः दधातु। ॐ ॐ संज्ञानं विज्ञानं प्रज्ञानं जानत् अभिजानत् संकल्पमानं प्रकल्पमानं उपकल्पमानं उपक्लुप्तं क्लुप्तं श्रेयः वसीयः आयत सम्भूतं भूतं चित्रकेतुः प्रभानाभान् संभान् ज्योतिष्मान् तेजस्वान् आतपन् तपन् अभितपन् रोचनः रोचमानः शोभनः शोभमानः कल्याणः दर्शा दृष्टा दर्शता विश्वरूपा सुदर्शना आप्यायमाना प्यायमाना आप्यायाः सोनृतेराः आपूर्यमाना पूर्यमाना पूरयन्ती पूर्णा पौर्णमासी। ॐ ॐ प्रसुग्मन्ताः धियसानस्य सक्षणी वरेभिः वरान् अभि सुप्रसीदत अस्माकं इन्द्रः उभयं जुजोषति यत् सौम्यस्य अन्धसः बुबोधति अनृक्षराः ऋजवः सन्तु पन्थाः येभिः सखायः यन्तिनः वरेयं समर्यमा संभगो नः निनीयात् संजास्पत्यं सुयमं अस्तु देवाः। ॐ ॐ अथातः दर्शपूर्णमासौ व्याहाक्यास्यामः प्रातः अग्निहोत्रं हुत्वा अन्यम् आहवनीयं प्रणीय अग्नीन् अन्वादधाति नगदश्रियः अन्यमग्निं प्रणयति। ॐ ॐ अथ कर्माणि आचारात् यानि गृह्यन्ते। ॐ ॐ अथातः सामयाचारिकान् धर्मान् व्याख्यास्यामः। ॐ ॐ अथ शिक्षां प्रवक्ष्यामि पाणिनीयं मतं यथा। ॐ ॐ पञ्च संवत्सरमयं युगाध्यक्षं प्रजापतिं। ॐ ॐ मयरस तजभन लगसंमितं भ्रमति वाङ्मयं जगति यस्य। ॐ ॐ गौः ग्मा ज्मा क्ष्माक्षा क्षमा क्षोणी क्षितिः अवनिः। ॐ ॐ आयिवुन् ऋलुक् ये ओङ् ऐ औच् हयवरट् लन् ञ म ङ न न म जभञ्ज घटदश जपगडदश ख फ छ ठ थ त त
व कपय्य शससर हल् इति माहेश्वराणि सूत्राणि वृद्धिरादै च अतेङ्गुनः ॐ ॐ अथातः छन्दसां विवृतिं व्याहाक्यास्यामः ॐ ॐ गीर्णवश्रेयः धेनवश्रीः रुद्रस्तु नम्यः भगो हि या आज्या धन्येयं नारी धनवान् पुत्रः ॐ ॐ अथवर्ण समाम्नायः ॐ ॐ अथातः धर्मजिज्ञासा ॐ ॐ अथातः ब्रह्मजिज्ञासा ॐ ॐ अग्निमीले पुरोहितं यज्ञस्य देवं ऋत्विजं होतारं रत्नधातमं ॐ ॐ अग्नायाहि वीतजेः गृणानः हव्यदातजे निहोता सत्सि बर्हिषि हरिः ॐ शन्नो देवीः अभिष्टजे आपो भवन्तु पीतजेः शंयोः अभिस्रवन्तु नः हरिः ॐ ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नजेः नमः पृथिव्यै नम ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नजेः नमः पृथिव्यै नम ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि ॐ नमो ब्रह्मणे नमो अस्तु अग्नजेः नमः पृथिव्यै नम ओषधीभ्यः नमो वाचे नमो वाचस्पतये नमो विष्णवे बृहते करोमि ஓம் தத்சத் ஹரிஹி ஓம். எல்லாரும் ரொம்ப ஒரு உசந்த முறையில் இந்த வேதாரம்பத்தை பூர்ணமாக அவகாசம் எடுத்துட்டு சொல்லின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் பகவானுடைய ஒரு ஆசீர்வாதமும் மேலும் மேலும் சர்வ மங்களங்களும் உங்கள் மனசில் உள்ள பிரார்த்தனைகளும் உங்களுடைய காமனைகளும் உங்களுடைய படிப்போ இல்லைனா உங்களுடைய உத்தியோகமோ இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் வியாபாரங்களோ நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ இதை சொல்லின ஒரு முகூர்த்தம் இந்த பராபவ வருஷத்தில் நீங்கள் பண்ணின இந்த உபாகர்மா பரமஸ்ரேயஸை உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கட்டும். ஆற்றுல நல்ல ஒரு அந்யோன்யமும் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கிடைக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. மேற்கொண்டு எல்லாரும் இந்த வேதாரம்பத்தை முடிச்சுட்டு தட்சிணாதானம் பண்ண போகிறோம். எல்லாரும் மேற்கொண்டு இந்த பழம் வெத்தலை பாக்கு காயின்ஸ் இதெல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்காத்து மாமி ரெடியாக குளிச்சுட்டு சித்தமாக மடிசார் உடுத்திண்டு அவள் ரெடியாக இருக்கா அப்படின்னா அவள் ஜலம் விடட்டும். இல்லை அப்படின்னா நீங்களே ஜலம் விட்டுக்கோங்க. எல்லோரும் பஞ்சபாத்திரத்தை அந்த கிண்ணங்களை எடுத்துக்கோங்க, அதில் காயின்ஸை வச்சுக்கோங்க. பழத்துக்கு மேலே காயின்ஸு இல்லைனா வெறும் காயின்ஸு இல்லைனா காயின்ஸும் இல்லை அப்படின்னா வெறும்னா மந்திரத்தை சொல்லிக்க வேண்டியது. எல்லோரும் ஒரு உத்தரணி ஜலம் விட்டுண்டு எல்லோரும் மேற்கொண்டு மந்திரத்தை எல்லோரும் சொல்லிக்கோங்க. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞாபனம், எல்லாருக்கும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்லிடுறேன். நம்மளுடைய இந்த சேனல் மூலியமாக நம்ம வருஷம் மகாராஷ்டிராவில் உள்ள பண்டரி க்ஷேத்திரத்தில் இந்த ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் வேத பாராயணங்கள் கணபாராயணம் அது மட்டும் இல்லாமல் காமியார்த்த ஹோமங்கள் பலவிதமான ஹோமங்கள் எல்லாத்தையும் வருஷம் இந்த அக்டோபர் மாதம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இந்த வருஷமும் அந்த வேத பாராயணம் உண்டு. போன வருஷம் நிறைய பேர் அந்த பாராயணத்துக்கு நிறைய பேர் ரொம்ப இது பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் யாரெல்லாம் உபாயம் பண்ணியிருந்தாலோ அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அதை நம்ம வீடியோவும் போட்டிருந்தோம். இந்த வருஷமும் நடக்கிறது இந்த ஒரு வேத பாராயணம். இந்த ஒரு நம்ம சேனலே அந்த பாராயணத்துக்காக தான் இந்த சேனலே நம்ம நடத்தின்னு இருக்கோம். ஸோ அவசியம் எல்லாரும் இந்த வருஷமும் அந்த பண்டரிபுரம் பாராயணத்தில் கலந்துண்டு பாண்டுரங்கனுக்கு பாத்திரமாகணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த வேத பாராயணத்துடைய பத்திரிக்கை இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் எண்டில் எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணப்படும். ஸோ அவசியம் எல்லாரும் அந்த வேத பாராயணங்களை கலந்துக்கணும். முக்கியமாக நீங்கள் எல்லாரும் பண்டரிபுரம் வரணும், அதுதான் என்னுடைய பிரார்த்தனை.
போன வருஷமே யார் யாரெல்லாம் என்னென்ன பிரார்த்தனை பண்ணிட்டாலோ அத்தனை பேருக்கும் நிறையா பேருக்கு வந்து அந்தந்த பிரார்த்தனையை நிறைவேறுது. அத்தனை பேரும் ஃபோன் பண்ணியிருந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் வருஷா வருஷம் இந்த ஒரு பெரிய ஒரு மகா பாக்கியத்தை அந்த பெரிய ஒரு மகா பாக்கியம் அதில் நீங்கள்லாம் கலந்துக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வருஷம் வந்து டேட் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் 28 28 ஆரம்பம், நவம்பர் 5 அதோட முடிவு, 8லேருந்து 9 நாள் நினைக்கிறேன். ஸோ அந்த பத்திரிக்கை மெதுவாக தான் வரும். ஸோ முதல்ல மடங்கள் ஆச்சாரியால் அவளுக்கெல்லாம் கொடுத்துட்டு தான் எல்லாருக்கும் பத்திரிக்கை அனுப்பப்படும். ஸோ அதனால் அவசியம் யார் யாருக்கெல்லாம் இந்த இதில் கலந்துக்கணுமோ அவெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம் முடிஞ்சு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேல் மாமா, தயவு செஞ்சு பத்திரிக்கை ப்ளீஸ் ஷேர் த பண்டரிபுரம் பத்திரிக்கா அப்படின்னா நம்ம அதை அனுப்புவோம். ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை, உங்களால் முடிஞ்ச ஒரு திரவிய சகாயத்தை நீங்கள் பண்டரிபுரத்தில் உள்ள பாண்டுரங்கனுக்கு பண்ணணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேற்கொண்டு தட்சிணாதானம் பண்ண போகிறோம். பழம், வெத்தலைப்பாக்கு, அதில் காயின்ஸு, எல்லாரும் ஜலம் விட்டுருப்பேன். ஜலம் விட்டுண்டு எல்லாரும் சொல்லிக்கோங்க. இரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அத்தசாந்திம் பிரகச்சமே அத்ய உபாகர்ம சம்பூர்ண சாங்கபல சித்தியர்த்தம் வேதவியாச திருப்தியர்த்தம் யத்கிஞ்சித் இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் ச தாம்பூலம் வேதவியாச ஸ்வரூபாய ஆச்சார்யாய துப்யமஹம் சம்பிரததே நமம. ஓம் தத்சத்து. மெதுவாக அந்த காயின்ஸு, அந்த இது எல்லாத்தையும், பழம் எல்லாத்தையும் கீழே வச்சுருங்கோ. நம்ம எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், அவசியம் இன்றைய தினம் இந்த உபாகர்மாவை முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ஆத்து வாத்தியர் அவருக்கு ஃபோன் பண்ணி, இல்லைனா உங்களுக்கு யாராவது குருவாக நீங்கள் வச்சுருக்கீங்க, சுவாமிகள் யாராவது இருக்கா, ஆச்சாரியால் இருக்கா அப்படின்னா அவளுக்கு ஃபோன்லேயோ இல்லைனா வந்து மெசேஜ்லேயோ இல்லைனா அவள் ஆற்றுக்கு போயோ இந்த தட்சிணாதானம், இந்த தட்சிணையை கொடுத்துட்டு அவளுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண வேண்டியது அவசியம் பண்ணணும். யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு இந்த பலன் வேணும் அப்படின்னா அவள் ஆற்றுக்கு போயிட்டு நமஸ்காரம் பண்ண வேண்டியது. அதே மாதிரி நீங்கள் வந்து இஷ்டப்பட்டு நமக்கு, அதாவது எனக்கு ஏதாவது தட்சிணாதானம் ஏதாவது எத்கிஞ்சது நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னா நம்மளுடைய பேமெண்ட் லிங்க் தனியாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஏன்னா யூடியூபோட பாலிசி படி நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், கியூஆர் கோடு இதெல்லாம் வந்து நம்ம இதில் வீடியோவில் அப்லோட் பண்ண முடியாது. அதனால் இந்த வீடியோ பேமெண்ட் குருதட்சிணா லிங்க் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை கிளிக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து என்னுடைய ஸ்கேனர் அனுப்புவேன். முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் எனக்கு பைசா அனுப்பணும் அப்படின்னா என்னுடைய மேலே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் போட்டீங்கன்னா அது பேமெண்ட்டு ஆகாது. நம்மளோடது ஒன்லி நீங்கள் கியூஆர் ஸ்கேனரில் அனுப்பினா வரும், இல்லைனா அக்கௌண்ட்டில் என்இஎஃப்டி பண்ணிடலாம் வரும். இது ரெண்டு மட்டும்தான் வரும். முக்கியமான ஒரு விஷயம், இன்றைய தினம் எல்லோரும் மறுபடியும் எனக்கு ஃபோனோ மெசேஜ் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க, நான் ரீப்ளை பண்ணுவேன். பட் இட்ஸ் டேக் டைம். கொஞ்சம் உங்களுக்கு நிதானமாக தான் மெசேஜ் பண்ண முடியும். அது 2-3 நாள் 4-5 நாள் கூட ஆகலாம். ஏன்னா அது கொஞ்சம் அவகாசம் எடுத்து தான் எனக்கு ரீப்ளை பண்ண முடியும். அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்கக்கூடாது. இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, எல்லா வாத்தியார்களும் இன்றைய தினம் ரொம்ப பிஸியாக இருப்பாள். அதனால் எனக்கு பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என் ஸ்கேனர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கேனர் வேணும் அப்படின்னா அதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ பேமெண்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிடலாம், அந்த டீட்டெயில்ஸ் வரும். இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடலாம், நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ அதன்படி எல்லோரும் பண்ண வேண்டியது. முக்கியமாக இந்த உபாகர்மா அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி பண்ணி வச்சது எனக்கு பரம திருப்தி. இந்த வீடியோ உங்களுக்கு நிதானமாக போன மாதிரி தான் இருக்கலாம். பட் ஆனால் இதை இப்படி தான் பண்ணணும். ஒரு சில விஷயங்களை மெதுவாக தான் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது. அதனால் எல்லோரும் பண்ணியிருப்பேன். மேற்கொண்டு எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவித்திரம், மெதுவாக பவித்திரத்தை வந்து எல்லாரும் எடுத்துருங்கோ. எல்லாரும் பவித்திரத்துட்டு எல்லாரும் அந்த பவித்திரம் வந்து விசர்ஜனம் பண்ணிவிடுவோம். எல்லாரும் முடித்து அவுத்துட்டு எல்லாரும் உங்கள் லெஃப்ட் சைடில் போட்டுட்டு எல்லாரும் ஒரு ஆச்சமனம் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஆச்சமனம் பிராசனம் பண்ணிக்கோங்க. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. அபோபஸ்பிருஷ்ய கேசவ நாராயண மாதவ கோவிந்த விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. எல்லாரும் 2 மங்கள அக்ஷதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு உத்தரணி ஜலம் விட்டுக்கோங்க. விட்டுண்டு எல்லாரும் சொல்லிக்கோங்க. காயேன வாச்சா மனசேந்திரி கர்ப்பா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம்பரஸ்மி நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. கீழே பூமியில் விட்டுருங்கோ.
முக்கியமாக இந்த உபாகர்மா ஆயாச்சு. மேற்கொண்டு வேதோக்தமாக வேத மந்திரங்கள் சொல்லி ஆசீர்வாதம் பண்ண போகிறேன். அவசியம் எல்லாரும் இந்த மந்திரத்தை ஒரு 2 நிமிஷம் எல்லாரும் சிரவணம் பண்ணிட்டுருங்கோ, கை கூப்பிட்டுருங்கோ, மந்திரத்தை சிரவணம் பண்ணிட்டுருங்கோ. ஓம் சர்வஸ்யாப்தி சர்வஸ்யஜத்யே சர்வமேவ தேனாப்னோதி சர்வம் ஜெகதி ருத்யாஸ்ம ஹவ்யைர்நமசோபசத்ய மித்ரம் தேவம் மித்ரதேஜன்னோ அஸ்து அனுராதான ஹவிஷா வர்தயந்தः शतं जीवेम शरदस्स वीराः नवो नवो भवति जायमानोऽह्नाहं केतुरुषसामेत्यग्रेः भागं देवेभ्यो विदधात्याग्नं प्रचन्द्रमा स्थिरति दीर्घमायुः सुमङ्गलीरयं वधूरिमागं समेत पश्यत सौभाग्यमस्ति दत्त्वाजातास्तं विपरेतन इमान्तमिन्द्रमेड्वस्सु पुत्रागं सुभगा अङ्कुरु दशा अस्यां पुत्राणादेहि पतिमेकादशं कृधि शतमानं भवति शतायु पुरुषः शतेन्द्रिय आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति श्रीर्वर्चस्वमागिष्यमारोग्यमावीधाक्षोभामानं महीगतेः धान्यं धनं वशं बहुपुत्रलाभं शतसंवत्सरं दीर्घमायुः सर्वे जनाः सुखिनो भवन्तु लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த உபாகர்மாவை ரொம்ப உசந்த முறையில் பண்ணியிருப்பேன். மேற்கொண்டு ஆற்றுல உள்ள பெரியவா, அப்பா அம்மா, தாத்தா பாட்டி யார் யாரெல்லாம் இருக்காலோ அவசியம் எல்லாரும் அக்ஷதையை கொடுத்து அவளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்க வேண்டியது. பெரியவா எல்லாரும் அக்ஷதை போட வேண்டியது. பெரியவாளாக இருந்தால் அவள் சுவாமிக்கு நமஸ்காரம் பண்ண வேண்டியது. எல்லாரும் சேர்ந்து சுவாமிக்கும் நமஸ்காரம் பண்ண வேண்டியது. மேற்கொண்டு என்னென்ன பதார்த்தங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் சமைச்சு வச்சுருக்காலோ அதெல்லாமே சுவாமிக்கு வச்சுட்டு 2 புஷ்பங்கள் அர்ச்சனை பண்ணிவிட்டு நைவேத்தியங்கள் பண்ணிக்க வேண்டியது. நைவேத்தியம் பண்ணி தூபதீப ஆராதனை பண்ணிட்டு காக்காக்கி அன்னம் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போஜனம் பண்ணிக்க வேண்டியது. இன்றைய தினம் இன்றைக்கி ராத்திரி எல்லாரும் டிஃபன் தான் சாப்பிடணும், சாதம் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக எல்லாம் நம்மலாம் தேவ தர்ப்பணம், காண்டரிஷி தர்ப்பணம் எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால அவசியம் எல்லாரும் டிஃபன் பலகாரம் எடுத்துக்க வேண்டியது. நாளைய தினம் காயத்ரி ஜபம் அவசியம் 1008 ஜபம் பண்ண வேண்டியது. அதுவும் இந்த இது தலா அவனியாகட்டும் உள்ள குழந்தைகள் அவசியம் ஹோமமாக பண்ண வேண்டியது. ஃபாரினில் யாராவது இருக்கான்னா பரவாயில்ல, ஹோமம் பண்ண முடியாதுன்னா ஜபமாவது பண்ணிக்க வேண்டியது. அந்த வீடியோவையும் நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவையும் பார்த்து நீங்கள் ஜபம் பண்ணிக்க வேண்டியது. இந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கூட அதை கொடுத்துருப்பேன். ஸோ அதன்படி எல்லாரும் பண்ணிக்க வேண்டியது. மறுபடியும் நாளைய தினம் அதாவது காயத்ரி ஜபம் அன்னைக்கு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹிம் மஹேஷாஹ கோப்ராஹ்மணேபிய சுபமஸ்தி நித்யம் லோகாः समस्ताः सुखिनो भवन्तु. நமஸ்காரம். ராம் ராம்.